السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சனிதோறும் நடந்து வரக்கூடிய இந்த தொடர் மார்க்க வகுப்பினிலே இந்த வாரம் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளல் என்ற தலைப்பில் சில முக்கியமான அம்சங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய இயல்பு, பொதுவாக மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தன் வெளிப்படையான செயல்பாடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் தான் கூடுதலான கவனத்தை நானோ நீங்களோ செலுத்துகிறோம். மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது எங்களது நடவடிக்கைகள் அழகாக இருக்க வேண்டும், விமர்சிக்கப்படக்கூடிய அமைப்பில் எங்களது நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, குற்றம் காணக்கூடிய அமைப்பில் எங்களது நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, நாங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், பேணுதலாக இருக்க வேண்டும், பார்க்கின்ற பொழுது நல்லவர் என்று நினைக்கின்ற அமைப்பில் எங்களது அனைத்து செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் என்றுதான் பெரும்பாலும் நானோ நீங்களோ நினைக்கிறோம், வெளிப்படையான செயல்பாடுகள். ஆனால் இதே அளவுக்கு எங்களது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது குறைவு. உள்ளத்தை எப்படி செயல்பாடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, எங்களது நடவடிக்கைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கவனம் செலுத்துகிறோமோ, அதே அளவுக்கு உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கவனம் செலுத்துவது பொதுவாக குறைவு. நாங்கள் செயல்பாடுகளிலே பார்க்கிறோம். இருவரோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நான் இப்படி பேசினால் அவர் என்ன நினைப்பார் என்பதற்காக சில விஷயங்களை பேச மாட்டோம். நான் இப்படி பேசாவிட்டால் அவர் என்ன நினைப்பார் என்பதற்காக சில விஷயங்களை பேசுவோம். இப்படி கொடுக்காவிட்டால் அவர் என்ன நினைப்பார் என்பதற்காக கொடுப்போம். இப்படி கொடுத்து விட்டால் அவர் என்ன நினைப்பார் என்பதற்காக கொடுக்காமல் இருப்போம். இது பெரும்பாலும் வெளிப்படையான செயல்பாடுகளை சுத்தப்படுத்துவதில் தான் எங்களது கவனம் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதே அளவுக்கு இவரை பற்றி நான் தவறாக நினைத்திருக்கிறேனே, இதை நான் சுத்தப்படுத்த வேண்டுமே, மாற்ற வேண்டுமே என்று நினைப்பது கிடையாது. உள்ளத்திலே இவரை பற்றி நான் தவறாக நினைத்திருக்கிறேனே, இவரை பற்றி நான் பொறாமைப்படுகிறேனே, இவரை பற்றிய குரோத எண்ணங்கள் எனக்கு இருக்கிறது, எனது உள்ளத்திலே மற்றவனை விட நான் கொஞ்சம் பெரியவன் என்ற பெருமைத்தனம் அடிமனதிலே இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற தன்மை எனக்கு அடிமனதிலே இருக்கிறது, நான் தான் இந்த ஊரிலே கூடுதலாக தர்மம் செய்கின்றவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது குறைவு. அப்படி இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவைகளை எனது உள்ளத்தை விட்டே இல்லாமலாக்க வேண்டும், எனது உள்ளம் வெள்ளை மனமாக இருக்க வேண்டும், எனது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை குறைவு. நாங்கள் எங்களது வாழ்க்கையிலே, இது சும்மா உதாரணத்திற்காக சொல்லவில்லை, நல்ல முறையில் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால், எங்கள் செயல்பாடுகளை நல்ல முறையில் சுத்தப்படுத்துகின்ற அளவுக்கு உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது குறைவு. உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது குறைவு. செயல்பாடுகளை அழகுபடுத்துவதிலும் செயல்பாடுகளை சுத்தப்படுத்துவதிலும் தான் எங்களது கூடுதலான கவனம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மற்றவர்கள் எங்களை பற்றி நல்லாக நினைக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ள முயற்சிப்போம். சில பொழுதுகளில் எங்களையும் மீறி பெருமையான வார்த்தை வந்துவிடும். எங்களையும் மீறி உள்ளத்தில் இருந்து சில பெருமையான வார்த்தைகள் வாயால் வந்துவிடும். வீட்டுக்கு போய் யோசிப்போம், பெருமையாக பேசிவிட்டேனே, என்ன நினைத்திருப்பார் என்று யோசித்து அதை எப்படியாவது என்னை இப்படி நினைத்து விட்டாரே என்பதை இல்லாமலாக்க முயற்சிப்போம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால், அன்றைக்கு நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன், அது மாதிரி குணமே என்கிட்ட இல்லை, ஏதோ அப்படி நடந்ததுனால் நான் பேசினேன் என்று சொல்லுவாரே ஒழிய, அட இப்படி பேசுவதற்கு எனக்கு உள்ளத்தில் எங்கிருந்து வந்தது, எனக்கேன் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த தன்மை என்னிடத்திலிருந்து இல்லாமல் போக வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் எடுப்பது குறைவு. இந்த உள்ளத்தை விட்டே போக வேண்டும், இன்னொரு முறை இதே வார்த்தை இது போன்று எனக்கு வரக்கூடாது, இன்னொரு முறை இதே வார்த்தை இது போன்று வரக்கூடாது என்று மாற்ற முனைவது குறைவு. செயல்பாடுகள் மற்றவன் தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நிறைய கவனத்தை செலுத்துகிறோம். கூடுதலாக நீங்கள் எடுத்து பாருங்கள், படிப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபார வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்பொழுது
என்னை தவறாக நினைப்பான் என்கின்ற எண்ணத்தில் தான் சில செயல்களை மாற்றுகிறோமே ஒழிய உள்ளத்திலே எங்கள் உள்ளம் தூய்மையாக வேண்டும் என்று மாற்றுவது குறைவு. இந்த உள்ளம் தூய்மையாக வேண்டும் என்று நினைப்பது குறைவு. ஒரு முறை தனியாக இருந்து நான் யார் மீதாவது பொறாமைப்படுகிறேனா, நான் யார் மீதாவது குரோத எண்ணங்கள் வைத்திருக்கிறேனா, யார் எனது புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் சரியான நிலையில் இருக்கிறதா, நான் வீட்டில் எப்படி இருக்கிறேனோ அதே போன்றுதான் வெளியிலும் இருக்கிறேனா, என்னிடத்தில் இரண்டு வேஷங்கள் சில இடங்களில் வெளிப்படுகிறதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு பரிசோதனை செய்வது குறைவு. எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோம் என்றால், எங்கள் மூளை எங்களை எப்படி சிந்திக்க வைத்து எங்களை நகர்த்தி கொண்டு போகிறதோ அப்படி போய்கொண்டிருக்கிறோமே ஒழிய நான் சிந்திப்பது சரியா, நான் நினைப்பது சரியா, எனது எண்ணங்கள் சரியா என்று ஒரு மீள் பரிசீலனை செய்வது குறைவு. சகோதரர்களே, இது ஒரு ஆபத்தான நிலை. உள்ளத்திற்கு இது ஒரு ஆபத்தான நிலை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எங்களை பற்றி தீர்மானித்துக் கொள்ள எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரே ஒரு வழி மனது. எங்களது சிந்தனை, எங்களது இந்த கல்பு தான் எங்களை பற்றிய சரியான தீர்மானத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வை இழந்து விட்டோம் என்று வையுங்கள், அல்லது இந்த கல்விலே சிந்திக்கக்கூடிய தன்மையை, சரியாக தீர்மானிக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இழந்து விட்டோம் என்று வையுங்கள். கல்பு செத்து விடாமல் கொஞ்சம் குறைந்து விட்டது என்று வையுங்கள். அதனது தீர்மானிக்கின்ற சக்தி, அளவு, வீரியம் குறைந்து விட்டது என்று வையுங்கள். நாங்கள் கெட்டவர்களா நல்லவர்களா என்பதை கூட எங்களால் தீர்மானிக்க முடியாமல் போய்விடும். அந்த கல்வை உயிரோடு வைத்திருக்க வேண்டும், அது துடிப்பான நிலை இருக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் என்ன சிந்தனைகள் வந்தாலும் அதற்குள்ளே போட்டுக்கொண்டு, என்ன தவறுகான சிந்தனைகள் வந்தாலும் அதை போட்டுக்கொண்டு, அதை மீளாய்வு செய்யாமல், கொஞ்சம் பரிசோதனை செய்யாமல் தொடர்ந்தும் விடுவோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதன் சிந்திக்கின்ற திறன் அப்படியே மாறிக்கொண்டு போகும். ஒரிஜினலான ஜப்பான் சார்ஜர் எடுத்து நீங்க என்னது ஒரு போனுக்கு அடிச்சு வச்சிருந்தாலும், அதுக்கு முழுமையாக ஒரு 5-10 நிமிடத்தில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் இருந்தாலும், அதுக்குரிய கவனத்தை ஒழுங்கா கொடுக்கலன்னா ஒரு மாதத்தில் அதோட குவாலிட்டி என்ன செஞ்சிடும்? சார்ஜர் வேலை செய்யும், குவாலிட்டி போயிடும். எப்பயும் போனை அதிலே அடிச்சு வைக்கிறேன்னு வைங்களேன், அப்படியே அடிச்சு வைக்கிறீங்க 24 மணித்தியாலும், அது சார்ஜ் முடிஞ்சுதா இல்லையா எதுவுமே பார்க்குறீங்களேன்னு வைங்க, அது 3 வருடத்தில் வேலை செய்கிறது 2 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும், 1 வருஷத்தில் முடிஞ்சு போயிடும். அது 10 நிமிஷத்தில் தாஜாக்குற தன்மை காலம் போக்கில் என்ன செய்யும்? அரவர் ஆகும், 35 நிமிஷம் ஆகும், 40 நிமிஷம் ஆகும். இதே தான் உலகத்தில் எல்லாவற்றிற்கும். உரிய கவனத்தை செலுத்தவில்லை என்றால் அதனது உண்மையான சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே போகும். விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன் சகோதரர்களே. அதே போன்றுதான் உள்ளமும் இதயமும். எங்கள் இதயத்தை எப்படி செயல்பாடுகளை அடிக்கடி யோசிக்கின்ற தன்மை வரவில்லையோ, அதே போன்று யோசிக்கின்ற தன்மை இருக்கிறதோ, அதே போன்று உள்ளத்தையும் நாங்கள் அடிக்கடி பரிசோதித்து பார்க்காமல் வருகின்ற சிந்தனையெல்லாம் அது சரி என்கின்ற அமைப்பில் செயல்படுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு எதிர்காலத்திலே எங்களை பற்றி எங்களது செயல்களை பிரித்தறியக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்திற்கு தான் கொடுத்திருக்கிறார். இந்த உள்ளம் சக்தியை இழக்கின்ற பொழுது, அதன் திறமையை இழக்கின்ற பொழுது, நாங்கள் கெட்டவர்களா நல்லவர்களா என்பதை கூட எங்களால் தீர்மானிக்க முடியாமல் போகும். ஒருவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது கூட விளங்கிக் கொள்ள முடியாமல் போகும். ஒரு தவறை அவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது கூட ஏற்றுக்கொள்கிற தன்மை குறைந்து கொண்டே போகும். இது ஒரு ஆபத்தான நிலை. நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு பழக்கப்படுகின்ற பொழுது அதை யோசிக்கின்ற தன்மை வராது. ஒரு முறை பொறாமைப்படுகிறோமா, உடனடியாக நான் பொறாமைப்படுகிறேனே, இது சரியா, இப்படி பட முடியுமா, இதை எப்படி இல்லாமலாக்குவது, நான் ஏன் பொறாமைப்படுகிறேன் என்கின்ற சிந்தனைகளை உருவாக்கி அதை இல்லாமலாக்கி விட வேண்டும். இல்லையா, மறுமுறை பொறாமைப்படுகின்ற பொழுது, 3வது முறை பொறாமைப்படுகின்ற பொழுது, அது 4-5ஆக மாறுகின்ற பொழுது பொறாமையை பற்றிய சிந்தனையே உங்களிடத்திலிருந்து போய்விடும். பொறாமை என்பது ஒரு பழக்கமாக மாறிவிடும். உதாரணமாக, நீங்கள் களவு என்ற குற்றத்தையே நீங்கள் செய்தில்லை என்று வையுங்கள். உங்களுக்கு ஒரு ரூபாய் களவெடுப்பதும் மிகப்பெரிய பாரமாக இருக்கும், ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இப்பொழுது நினைக்கின்ற பொழுது கூட உங்களுக்கு களவு எவ்வளவு பாரமாக இருக்கிறது, களவெடுப்பதா கூடாது என்கின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஏதோ அத்தியாவசிய தேவைக்காக ஒரு 10 ரூபாய் நீங்கள் எடுக்கின்ற பொழுது உங்கள் உள்ளம் பாடுபடும். 10 ரூபாய் எடுக்கிறேனே, இன்னொருத்தண்ட சல்லிதானே என்றெல்லாம் யோசிக்கும். நீங்க அந்த 10 ரூபாய் எடுத்து மறுபடியும் ஒரு 20 ரூபாய் எடுத்து இன்னொரு 30, 100, 200, 1000 எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு 1 லட்சமும் பெருசாகிக்காது. அதன் பின்னால் 1 லட்சமும் பெருசாகிக்காது. பேங்கை கொள்ளையடித்தார்கள் என்று கேள்விப்படுகின்ற பொழுது எப்படி இருக்கும் உள்ளத்துக்கு? இப்படிடா பேங்கை கொள்ளையடிக்கிறான். அவன் ஒரேடியா பேங்கை கொள்ளையடிக்க போகல, ஒட்டையடியா பேங்க்கு பாஞ்சு கொள்ளையடிக்கல, 10 ரூபாயில் ஆரம்பிச்சது தான் அது.
அது 10 ரூபால ஆரம்பிச்ச பழக்க தோஷம் தான் அந்த பேங்கை உடைக்கின்ற அளவுக்கு அவனது மனோநிலை என்ன செய்யுது, போய் மாற்றுது. கொலை செய்கிறானே என்று யோசிக்கிறோம், உண்மையில் அவனுக்கு அது பாரமாகத்தான் எங்களை போன்றுதான் இருந்திருக்கும். எங்களுக்கு பாரம், கொலை செய்கிறானே என்று செய்தி கேள்விப்படுகின்ற பொழுது எங்களுக்கு பாரமாக இருக்குது. ஆனால் அவன் அதை பழக்கப்பட்ட ஆரம்பத்தில் மற்றவனுக்கு அடிச்சு நோக வச்சு அதில் வழக்குகளை சந்திச்சு அதை பற்றிய பிரச்சனைகளை இல்லாமலாக்கி அப்படியே போய் கொலை செய்யக்குள்ள அது பெருசாக மாறதில்லை. ஒன்று செஞ்சிட்டானா 2வது பழக்கப்படுவான், 3வது பழக்கப்படுவான். முதல் பொய் சொல்லுகின்ற பொழுது ஒருவருக்கு இருக்கின்ற பாரம் 100வது பொய் சொல்லுகின்ற பொழுது இருக்காது. இது ஏன் சொல்லுங்க பாப்போம்? கல்விட திறன் குறையுது. இந்த கல்விட பவர் தானே அது குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அதை காணுதில்லை. அதில் முதலாவது கண்ட அதே சக்தி 100வதுல இல்லாமல் இருக்கு. எதிர்ப்பு திறன் குறைஞ்சுக்கிட்டே போகும். இதே 1000 ஆகின்ற பொழுது பொய் சொல்வது தவறா என்று கூட விளங்காது. சிலவங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா பொய் சொல்லுவார்கள், கேட்கிறவனெல்லாம் முழிச்சிட்டு இப்படி பொய் சொல்றானேடாண்டு, இப்படி பொய் சொல்றானே பார்க்கறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அவனுக்கு அது படாது. ஏன் படல? அவனுக்கு இதயம் இல்லையா, அவனுக்கு உள்ளம் இல்லையா? அவன் ஆரம்ப பொய்யில் தன்னை யோசிக்காத விடத்து தனது அடை நான் இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று தனது கல்வை சரியான இடத்துக்கு கொண்டு வராமல் வைத்ததனால் 100வது 1000வது பொய்யில உணராம போறான். 2000 பொய் வந்தேன்னு வைங்களே, பொய் சொல்றது தவறாண்டு கூட அவனுக்கு விளங்காது. நம்ம செல்றமை பொய் தானே சொல்றோம் என்று பொய் போறானுக்கு ஒருத்த 50 சொன்னாண்டா அவனுக்கு பொய் என்று விளங்கும். சிலவங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா கேட்கலாம், நீங்க வாழ்க்கையில சந்திச்சுப்பீங்க, இப்படி பொய் சொல்றானே நம்ம நினைப்போம். அவன்கிட்ட சொல்லுவோம், சொன்ன அல்லாமி தானே வல்லாகி நான் கண்டேன்றான். அப்போ உங்களுக்கு அதுக்காக நிற்காது. பொய் சொல்றவனுக்கு வல்லாகி ஒரு பிரச்சனையா, ஒருத்தன் கூட வல்லாகி பண்ணானா, டே வல்லாகி தொடர்ந்து பண்ணாதனானதுக்கு என்னன்னா வல்லாகி இது பூரா நான் வல்லாகி பண்ண மாட்டேன், வல்லாகி இது பூரா நான் வல்லாகி பண்ண மாட்டேன். என்ன அர்த்தம் அது? அவனுக்கு அது விளங்கல. நான் இதுக்கும் வல்லாகி தானே பண்ணேன், இப்போ அல்லாஹ்வின் மீது ஆணையாண்டு இதுக்கும் சத்தியம் பண்ணனே, அவனுக்கு விளங்காது. நீங்க சொல்றது கூட விளங்காது. சகோதரர்களே, இந்த நிலையை பற்றி குர்ஆன் கூடுதலாக பேசுகிறது. மனோநிலை இருக்குதானே, உங்களையே நீங்க தீர்மானிக்கிறதுக்கு தந்த ஒரு பெரிய அற்புதம் இந்த உள்ளம். மூளை செத்து போனா பைத்தியாரனுக்கு போய் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலுமா? இயலாது. இதே மாதிரி தான் உள்ளம் செத்து போய்விட்டால், உங்களுக்கு நல்லது கெட்டது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த உள்ளம் செத்து போய்விட்டால் அல்லது அவருடைய வீரியம் குறைந்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்களது செயற்பாடுகளை கூட எங்களுக்கு தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். எங்களது செயல்பாடுகளை கூட எங்களுக்கு தீர்மானிக்க முடியாமல் இருக்கும். சில வீடுகள் நாங்கள் கேள்விப்படுவோம், மனைவி அடிப்பார்கள், வீதியோரத்துக்கு மனைவி கத்தி கொண்டு வருவா. எங்களோட கல் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பரிதாபமா இருக்கும். நாங்க நினைப்போம் இப்படி இருக்கிறானே என்று. அப்படி இருக்கிறானே என்று கவலைப்படணும். எங்களது உள்ளத்தை அல்லாஹு தாலா அந்த வீரியத்தை சேர்த்து வச்சுக்கிறானே, அதுக்கு நன்றி செலுத்தணும். அதை எங்கள்கிட்ட அல்லாஹ்க்கு எடுக்கலாம், எங்களிடம் இருந்தும் எங்கள் அல்லாஹ்வுக்கு எடுக்கலாம். சகோதரர்களை, சில பிரதேசங்களில் மனிதனை வெட்டி சாப்பிடுகின்றவர்கள். அண்மையில் சவுதி அரேபியாவில் உங்களுக்கு தெரியும், பிலிப்பைன்ஸ்கார பாகிஸ்தான்காரனை வெட்டி தின்றது, சாப்பிட்டது இந்த 2-3 மாசத்துக்குள்ள. அப்படி நாங்கள் இப்படி அவன் தின்றான், அவனுக்கு உங்களோட மனசு தான் இருக்குது, உங்களுடைய மனது தான், அதே தன்மை தான். அவனுக்கு ஹார்ட்ல ஒரு ஆபரேஷன் பண்ணக்குள்ள அவனுக்கு வித்தியாசமா பண்றது இல்லை. உங்களுக்கு ஆபரேஷன் வந்தா எப்படி பண்ணுவோம் அது மாதிரி தான் அவனுக்கு பண்ண போறது. அவனுடைய தன்மைகளும் அதுதான். உங்களுக்கு எந்த எலக்ட்ரானிக் கருவி வச்சு செக் பண்ணுவானோ அதை வச்சு தான் அவனுக்கு செக் பண்ணுவான். அவனுக்கு வித்தியாசமான கருவி ஒன்றும் இல்லை. என்ன நடக்கிறது? அவன் தன்னை உருவாக்கி கொண்டு போகின்ற தன்மை, தான் சிந்திக்கின்ற தன்மை அப்படியே அங்கே கொண்டு போய் விடுது. கடைசியில தான் செய்யறது சரியா பிழையாண்டு கூட விளங்காது. அது இன்னொருவனை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமா இருக்கும், ஆனால் விளங்காது. ஆக சகோதரர்களே, இந்த உள்ளம் இருக்கிறதே, அது ஒரு சதைப்பிண்டத்தை போன்று அதற்கு சில தன்மைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கிறான். அந்த தன்மைகளை பாதுகாப்பதும் வளர்த்தெடுப்பதும் மிகவும் அற்புதம். நீங்க பாப்பீங்க, எங்களுக்கு மேல செலவு இருப்பாங்க. நாங்க அதாவது சர்வ சாதாரணமா சில பாவங்களை மனிதன் அடிப்படையில் செஞ்சிருவோம். அந்த பாவங்கள்ல பேணுதல் ஆகிக்கிற வைப்பாங்க. இது கூட செய்ய மாட்டான். அவனோட கல்வி மிச்சம் உயிரோடு இருக்கின்ற அர்த்தம், இன்னுமே உயிரோடு இருக்கின்ற அர்த்தம். எங்களால் முடியாது அவனுக்கு முடிகிறது, எங்களால் இயலாது அவன் தவிர்த்து கொள்கிறான். எங்களால் ஏழுமான எத்தனையோ சக்தி எங்களுக்கு செய்ய இயலும், ஆனால் நாங்கள் செய்ய இயலான்னு எங்களோட மனசு தீர்மானிக்குது, அவன் செய்கிறான். ஆக சகோதரர்களே, உள்ள தூய்மை, எங்களது உள்ளத்தை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கிறது. உள்ளத்து இஹ்லாஸை சொல்லவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா வேலையும் செய்கின்ற இஹ்லாஸை சொல்லவில்லை. எங்களது உள்ளத்தை பற்றி ஒரு பரிசோதனை, அதை மாற்றிக்கொள்வது, அது நல்லது உள்ளதா கெட்டது உள்ளதா என்று தீர்மானித்துக் கொள்வது, என்னிடத்திலே இந்த கெட்ட குணங்கள் இருக்கிறதா என்று தீர்மானித்துக் கொள்வது, இது முக்கியம். இதை சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னிடத்தில் பெருமை இருக்கிறதா என்று உள்ளத்தை கேட்கின்ற பொழுது உள்ளந்தான் உங்களுக்கு பதில் சொல்லும், இன்னொன்று பதில் சொல்ல போறதில்லை. அதாவது என்னிடத்தில் பெருமை இருக்கிறான பக்கத்தோட ஆள் வந்து இல்லை என்று சொல்றதில்லை, நம்மட உள்ளந்தான் சொல்ல, என்னது உங்கள்கிட்ட பெருமை இல்லை. என்னட்ட குரோதம் இருக்கிறதா, உங்கள்கிட்ட குரோதம் இல்லை.
உங்களிடத்துல வஞ்சகம் இருக்கிறது அது இல்லை, உங்களிடத்துல சுய திருப்தி இருக்கிறது அது இல்லை. நீங்க அப்படி கேட்கக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்றது எது? உள்ளம். உள்ளம் நல்லா இருந்தால் தான் சரியான பதில் வரும். உள்ளம் நன்றாக இருந்தால் தான் செக் பண்ணக்குள்ள சரியான பதில் வரும். அது ஏற்கனவே மத போட் ஃபெயிலியராக இருந்தா என்ன போட்டாலும் சரி வராது. ஏண்டா உங்களோட உள்ளம் சரியான நிலையில் இருக்க வேண்டும், சரியான சிந்தனையில் உங்களோட உள்ளம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க போடுறதுக்கு சரியான பதில் வரும். அப்ப என்ன செய்யணும் சகோதரர்கள்? இது முக்கியம். தனியே இருந்து டெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் நல்லவனை தீர்மானிப்பீங்க, நானும் என்ன நல்லவனை தீர்மானிப்பேன். தனி இருந்து பார்த்தா நீங்க ஒவ்வொரு நினைப்பீங்க, நான் இப்ப சொல்றதை நீங்க ஒவ்வொருவரும் நினைப்பீங்க, நான் எத்தனை வாழ்க்கையில விட்டு கொடுத்திக்கிறேன், கற்பனை பண்ணி நீங்களும் நினைப்பீங்க. அப்படி தனியே இருந்து நான் எவ்வளவு விட்டு கொடுத்திக்கிறேன், உண்டு நான் எவ்வளவு பொறுத்து பேத்திக்கிறேன், நான் எவ்வளவு சின்ன சின்ன மக்கள் எத்தனை பேருக்கு தெரியாத அளவுக்கு தர்மம் செஞ்சுக்கிறேன், சின்ன தர்மம் தான் ஆனா பெரிய தொகையை நான் கொடுத்திக்கிறேன் என்று நினைப்பீங்க. தனிப்பட்ட நீங்க பார்க்க கூட எத்தனையோ கோபங்களை அடக்கி இருப்பீங்க. அப்படித்தான் உங்களை நீங்க தீர்மானிப்பீங்க. நீங்க பாப்பீங்க, ஒருவர்கிட்ட போய் கஷ்டத்தை சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் நினைக்க போல கவச்சம் எனக்கு என்னது வருத்தமா இருக்கேன்னு சொன்னா அவர் திருப்பி சொல்லுவார், எப்படி தெரியுமா? நீங்க பட்ட கஷ்டம் என்ன, நான் பட்ட கஷ்டம் இருக்குதானே, அல்லாஹ் நான் நினைக்கிறேன் உலகத்துல யாரும் அப்படி படலை அப்படி சொல்லுவார். இது அவன் மட்டும் சொல்றான், எல்லாரும் சொல்றான், எல்லாருமே இது வசனத்தை சொல்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவன் போய் கஷ்டத்தை சொல்லக்கூட அவன் திருப்பி சொல்றான் என்னது, நீங்க பட்ட கஷ்டம் என்ன, நான் பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா ஈக்கிலால எங்களோட ஊடு இருந்துச்சுன்னுவான். ஈக்கிலால் ஊடு இருக்குமா? ஊடு இருக்காது. அவன்கிட்ட ஓவர் வர்ணனை அந்த அளவுக்கு கொண்டு போகும். அப்போ உங்களுக்கு நீங்க சொல்ல வந்த கஷ்டத்தை நிப்பட்டிட்டு சரி உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க, அதை நான் கேட்கிறேன் என்னது அங்கனே குந்த வேண்டி வரும். இது ஏன் சொல்லுங்க பாப்போம்? தன்னை பற்றி தான் தீர்மானிக்கின்ற பொழுது ஒரு கவனமான சிந்தனை வர வேண்டும். எனக்கு ஒரு சோதனை என்றால் அவனுக்கு இன்னொரு சோதனை வரும், எனக்கு ஒரு விதமான தன்மை இருக்கும் என்றால் அவனுக்கு இன்னொரு விதமான தன்மை வரும் என்று பொதுநல மனம் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்பதான் சரியா சிந்திப்பீர்கள். அதே போன்று தனியா இருந்து உங்கள்கிட்ட பெருமையா கேட்டால் உங்களுக்கு பெருமை வராது. எங்க பெருமை வரும் தெரியுமா? நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உனக்கு என்ன மூளைக்கான்னு கேட்டால் பெருமை வரும், அங்கனைக்கு தான் வரும் பெருமை. நீங்க தனி இருக்க உங்களுக்கு பெருமை வராது. தனி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போறேன்னு நினைப்பீங்க. ஆனா வந்து பேசக்குள்ள உனக்கு மூளைக்கான்னு கேட்டா எங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குது டேலண்ட் இருக்குன்னு அங்க கேட்டு பாருங்க. இது என்னது மோதக்குள்ள தான் பெருமை மாறுது. நான் எவ்வளவு பொறுமைசாலின்னு நினைப்பீங்க, ஒத்தவங்களை சீண்டி பார்க்கக்குள்ள தான் நீங்க பொறுமைசாலியா இல்லைன்னு விளங்கு. நீங்க பொறுமைசாலியா இல்லையா என்பது சீண்டி பார்க்கின்ற பொழுதுதான் நீங்க தீர்மானிக்கணும். குரோதம் உங்களுக்கு வராது. உங்களோட வாழ்ந்த ஒருவன் முன்னேறி போகின்ற பொழுது அப்பதான் உங்கள்கிட்ட குரோதம் இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கணும். இதுதான் சகோதர டெஸ்டிங். சும்மா இருந்தால் டெஸ்டிங் அல்ல, சும்மா இருந்தால் அது டெஸ்டிங் அல்ல. அதை வைத்து எங்களது மனநிலைகளை தீர்மானிக்க கூடாது. இது ஒரு முன்னுரை. உல தூய்மை சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சங்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. ஒரு அழகான வசனம். ஒரு பெரிய சமுதாயத்தை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை அழித்ததை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அழித்ததை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சிர்க் வைத்தார்கள், குஃப்ர் வைத்தார்கள், பிடிவாதம் பிடித்தார்கள் என்றெல்லாம் சொல்லாமல் உள்ளம் தூய்மையாக இருக்கவில்லை என்று சொல்கிறான். அந்த வஷம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்ற அந்த சூறாவை நீங்கள் ஓதி பார்ப்பீர்கள் என்றால் அவர்களை நான் அழித்ததற்கு காரணம் அவர்கள் குஃப்ர் செய்தார்கள், சிர்க் செய்தார்கள், பிடிவாதத்தோடு இருந்தார்கள், இறைவனுக்கு இணை கற்பித்தார்கள் என்று உண்மையில் அவர்கள் கற்பித்தார்கள். அதை அல்லாஹு தஆலா சொல்லாமல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, ஆத்மாவின் மீது சத்தியமாக, அதை செம்மைப்படுத்தியதன் மீது சத்தியமாக, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா, அந்த உள்ளத்திற்கு அல்லாஹு தஆலா கெடுதியது நலவியது என்கின்ற உள்ளுணர்வை கொடுத்தான். கெடுதியது நலவியது என்கின்ற உள்ளுணர்வை அல்லாஹு தஆலா கொடுத்தான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யார் தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர் வெற்றி பெற்றார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, எவர்கள் அதை நாசப்படுத்தி விட்டார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். கல்பு, இந்த கல்வை இவர்கள் தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். தூய்மையாகியதில்லை, நம்ம தூய்மைப்படுத்தணும். யோசித்து யோசித்து தூய்மைப்படுத்த வேண்டும். அப்படி யார் தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எவர்கள் அதனை நாசப்படுத்தினார்களோ அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். இது அல்லாஹு தஆலா அந்த சமுதாயத்தை அழித்ததை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த சூறாவிலே அந்த சமுதாயத்தை அழித்ததற்கு காரணம் சொல்லுகிறான், உள தூய்மையின்மை, உள்ளத்திலே தூய்மையின்மை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நிறைய பேருடைய குஃப்ரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, அதாவது அல்லாஹு தஆலா ஒரு சூறாவிலே சொல்லுகிறான், கல்லா இன்னஹும் அர் ரப்பிஹிம் யௌமஇதில் லமஹ்ஜூபூன், அவர்கள் நாளை மறுமையில் இறைவனை விட்டும் திரை போடப்படுவார்கள், இறைவனை விட்டும் பார்க்க முடியாமல் திரை போடப்படுவார்கள். அதற்கு அல்லாஹ் என்ன காரணம் முன்னால் சொல்லுகிறான் தெரியுமா? கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவைகள்
அவர்களது உள்ளங்களில் கரையாக படிந்து விட்டன என்று சொல்கிறார். அவர்களது உள்ளங்களில் கரையாக படிந்து விட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக சகோதரர்களே, உள்ளத்தில் படுகின்ற கரை என்று இருக்குது. வசன ஜாலங்கள் அல்ல, வார்த்தை அழகுகள் அல்ல. உண்மையில் உள்ளம் என்பது பல மோசமான சிந்தனைகளால் சிந்திப்பது, அதாவது சிந்திக்காத தன்மைகளால் கரை பிடித்து போகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, தும்ம கஸத் குலூபுஹும் ஃபஹிய கல் ஹிஜாரா, அவர்களது உள்ளங்கள் அப்படியே கடினமாகிவிட்டன, இறுக்கத்தன்மை அடைந்து விட்டன, மென்மையை இழந்து விட்டன. அது கற்களை போன்று கல்லு போன்று ஆகிவிட்டது. கல்லு போன்ற நெஞ்சம் என்று சொல்லுவோம். எதற்கு சொல்லுவோம்? இலகிய தன்மை இல்லாட்டி. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற போது அற்புதமாக சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவைகள் கடினமாகிவிட்டன. ஃபஹிய கல் ஹிஜாரா, கல்லை போன்று. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ وَمَا اللَّهُ بِغَافِلٍ عَمَّا يَعْمَلُونَ. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா சகோதரர்களே? கல்லை போன்றது. ஆனால் கல்லில் கூட வெடித்து நீரருவிகள் ஓடும். கல்லில் கூட ஒரு கல்லு கடினமாக இருந்தாலும் அது வெடித்து நீரருவி போற அளவுக்கு அது தன்மை இருக்கிறது. நீரருவி என்று அதால வருகின்ற அளவுக்கு கல்லில் தன்மை இருக்கிறது. وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ الْمَاءُ وَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ, நீரருவி இல்லாது விட்டாலும் கல்லு கொஞ்சம் வெடித்து தண்ணீர் வெளிப்படுகின்ற அமைப்பில் கூட கற்கள் இருக்கின்றன. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக உருண்டு விழுகின்ற கற்களும் இருக்கின்றன. அதாவது கல்லிலும் அசைவிக்கின்றான். கல்லிலும் நீரோட வாய்ப்பு இருக்குது, கல்லிலும் கொஞ்சம் நீர் வரலாம். ஆனால் இதைவிட கடுமையானது இவர்களுடைய உள்ளங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இதைவிட கடுமையாகிவிட்டது. நீர் ஓடுவதற்கோ, பெரிய நீரோடு ஓடுவதற்கோ, அல்லது கொஞ்சம் நீர் வருவதற்கோ அல்ல, நீரே இல்லாது விட்டாலும் உருண்டு விழுகின்ற அளவுக்கு அசைவுத்தன்மை உள்ளதோ அல்ல. அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்வதை விட்டும் பராமுகமாக இருக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு உதாரணம். அல்லாஹ் உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது வசனங்களையும் நேரத்தையும் வீணடிக்க சொல்லுவது கிடையாது. அந்த உதாரணத்தில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். உள்ளம் செத்துவிட்ட பின்னால் அந்த உள்ளத்திலும் அசைவுள்ள உள்ளங்கள் இருக்கும். கொஞ்சம் அசையும். சில ரவுடிகள் இருப்பார்கள், பல கொலைகளை செய்திருப்பார்கள். ஆனால் விசாரித்து பார்க்கின்ற பொழுது அவன் கண்ணால் கண்ணீர் வருகின்ற அளவுக்கு அவனது உள்ளத்திலே ஈரம் இருக்கும். இது போன்ற சில கொள்ளைக்காரிகளுடைய வரலாறுகள் படித்து பார்த்தால் அவருடைய வரலாற்று பின்னணியில் ஒரு இலக்கிய வரலாறு இருக்கும், பின்னர் திருந்தி வரக்கூடிய வரலாறு இருக்கும். இது போன்ற நிறைய நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் சிலருடைய உள்ளங்கள் கடினமாகவே போயிருக்கும், இலகுவதற்கு எந்த இடமும் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சகோதரர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இது செத்த பின்னால் உங்களுக்கு தீர்மானிக்காமல் போய்விடும். எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணுவார்கள், கேட்க மாட்டார்கள், முடிவெடுப்பார்கள். கேட்கிற தன்மை இல்லை, கேட்கிறத விளங்காது, இவ்வளவு சொன்னாலும் விளங்காது. உலகமே சேர்ந்து உங்களுக்கு சரியா சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது, உலகமே சொன்னாலும் சரியாக சொன்னாலும் உங்களுக்கு விளங்காது. நபி அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், இந்த உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. ஃபஇதா சலுஹ, அது சீரடைந்து விட்டால், சலுஹல் ஜஸது குல்லுஹு, முழு உடம்பும் சீரடைந்து விடும். வைதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் அதாவது சீர்கட்டு விட்டால், ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அந்த சதை பிண்டம் தான் உள்ளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இதை விஞ்ஞான ரீதியாக அணுகுவதற்காக வைத்திய ரீதியாக அணுகிறார்கள். அதாவது உள்ளத்திலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது என்றால் அந்த உடம்பு நோய் வராமல் இருப்பதற்காக இந்த பகுதியில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறதாம், அதை ஒழுங்கா வச்சுக்கணும்னா உடம்புல நோயே வராதான். அதை நபி அவர்கள் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை. அலா வஹியல் கல்ப் என்று முடிக்கிறார்கள், அதுதான் இதயம் என்று முடிக்கிறார்கள். இதயம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதாவது வலாக்கின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், இந்த பகுதிகளிலே இருக்கின்ற உள்ளங்கள் குருடாகிவிட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதயத்திலே இருக்கின்ற உள்ளங்கள் குருடாகிவிட்டன. அல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், இதயத்திலே இருக்கின்ற உள்ளங்கள் குருடாகிவிட்டன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக சகோதரர்களே, இந்த குருட்டு தன்மை என்பது, அதாவது இதிலே உள்ள பலகீனத்தன்மை, உள்ளத்திலே இருட்டு ஏற்படுகின்ற தன்மை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். எங்கள் உள்ளம் இருட்டாகிவிட்டால், சிந்திக்கின்ற தன்மை இழந்து விட்டால், சூழலில் உள்ள அட்வைஸுகள், உபதேசங்கள் எதுவுமே புரிய வராது. சகோதரர்களே, அதுபோன்று உள்ளம் வீரியத்தன்மை இழப்பது போன்று முத்திரை குத்தப்பட்டு விடும். உங்களுக்கு தெரியுமா, எங்களது அங்கங்கள் இருக்கிறது, உடம்பு. இந்த உடம்பிலே ஒரு குறை இருக்கு என்று வையுங்கள், கை கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு, அல்லது கண் பார்வை குறைவு, கால் ஒரு முடமாகிவிட்டது என்றா பார்க்கிறவனுக்கு விளங்கும், அங்க குறைவாடவன், அங்க குறை உள்ளவன் விளங்கும், எனக்கும் விளங்கும். ஆனால்
என் உள்ளம் குருடாகிட்டேன்னு வைங்களே, எனக்கு விளங்காது, மற்றவனுக்கு தான் விளங்காது. இவருடைய உள்ளம் குருடாகிக்கன்னு சொல்லி வெளி உள்ளவனுக்கு தான் விளங்குமே ஒழிய எனக்கு விளங்காது. எனது உள்ளம் குருடாகிவிட்டால், உங்களது உள்ளங்கள் குருடாகிவிட்டால் வெளியே உள்ளவனுக்கு விளங்கும், உங்களுக்கு விளங்காது. என் உள்ளம் குருடாகின்னு நினைக்க மாட்டேன். நீங்க எப்படி நினைப்பீங்க? நான் தான் நல்லா யோசிக்கிறேன், நான் தான் சரியா யோசிக்கிறேன், நான் தான் என்னது சரியான முறையில் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை அவர்களுக்கு நாங்கள் அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு நாங்கள் அழகுபடுத்தி வைத்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஹம் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நல்ல முறையில் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்படிதான் ஆகிரும். உள்ளம் அதுக்கு பின்னால யாரோட அட்வைஸும் பிரயோஜனம் அளிக்காது, குர்ஆன் ஓதினாது தலையில ஏறாது, உள்ளம் வந்து ஒரு இருட்டான நிலையை அடைந்து விடும். ஆக சகோதரர்களே, உள்ளத்தை தூய்மைப்படுத்தல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்திலே, அதாவது உள்ளத்திலே அதாவது ஒன்றை புறக்கணித்து தூரமாகி போகின்ற பொழுது அல்லாஹ் உள்ளத்தை அப்படி ஆக்கி விடுவான். சூரா கஹ்ஃபிலே 57வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமன் நதுலம், இவனை விட யார் அநியாயக்காரன், இவனை விட யார் அநியாயக்காரன், யாரை விட மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, தனது இறைவனுடைய வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டு ஃபஅரத அன்ஹா, அதை புறக்கணித்து கணக்கெடுக்காமல், காதுக்கு கேட்குது, உண்மை என்று விளங்குது, உங்களுக்கு உபதேசம் செய்யப்படுது, இருந்தும் நீங்க என்ன செய்யல, புறக்கணிக்கிறீங்க, புறவு பார்த்துக்கணும் நினைக்கிறீங்க, வேணாடு நினைக்கல, புறவு பார்த்துக்க நினைப்பீங்க. வனசிய மா கத்தமத்தியதாஹு, அவன் என்னதெல்லாம் செய்திருக்கிறானோ, என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்திருக்கிறானோ அவைகளை மறந்து விடுகிறான். நீங்க பாவம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஆள் வந்து குர்ஆன் வசனத்தை சொல்லி அட்வைஸ் பண்றாரு, உங்களுக்கு அது சரி என்று விளங்குது. சரி என்று விளங்குறதுக்கு காரணம் என்ன? உங்களோட கல்வி உயிரோடு இருக்குது, இருந்தும் நீங்க என்ன செய்றீங்க, உற்று சொன்னங்கி பார்ப்போம், எத்தனை பேர் வாழ்றான் உலகத்துல, நாங்க மட்டுமா என்ற லெவலில் நீங்க ஆகுறீங்கன்னு வைங்களே. இவனை விட அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அட உன கல்ப அல்லாஹ் உயிரோட வச்சு அதை யோசிக்கக்கூடிய தன்மை உனக்கு தந்து அந்த கல்புக்கு அந்த செய்தி போற அளவுக்கு வச்ச பின்னால நீ வேணுமென்று அதை புறக்கணிக்கிறாயே, உன்னை விட அநியாயக்காரன் யார்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அப்படி ஆகிவிட்டால் இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் ஐயஃப்கஹூஹு, அதுக்கு பின்னால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? இப்படி புறக்கணிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களது உள்ளங்களில் நாங்கள் ஒரு மறைப்பை போடுவோம். அகின்னா, அப்படி உள்ளங்களில் நாங்கள் ஒரு மறைப்பை போடுவோம், அதை அவர்கள் இதற்கு பின்னால் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இதற்கு பின்னால் மறுபடி ஓதி காண்பிக்கப்பட்டா அது நீங்க சொல்றதுக்கு சம்பந்தம் இல்லை என்றால், நீங்க ஃபர்ஸ்ட் சரியா விளங்கிச்சு, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா விளங்கிச்சு, ரெண்டாவது சொல்லப்பட்ட என்ன சொல்லுவான், அதுக்கு நீங்க சொல்றது சம்பந்தம் இல்லை, இது கூடாதுன்றே இல்லை, நான் செய்யறது சரிதான் என்ற லெவலுக்கு ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா சொல்ற வஃபி ஆதானிஹிம் வக்ரா, காதில் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு சுமையை போட்டு விடுவோம். கேட்கும் காது வந்து என்ன செய்யும்? காது கேட்கும், ஆனால் இது சரியான இடத்துக்கு போய் சேராது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒன்றை கிடைத்து இந்த உள்ளம் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஒரு செய்தி கிடைத்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்து நாங்கள் யோசிக்கவில்லை என்றால், புறக்கணித்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளத்துல அல்லாஹ் தஆலா திரைகளை போடுவான். ஏற்கனவே இருந்த தன்மை அந்த உள்ளம் இழந்துடும். ஆரம்பத்தில் கொடுத்திருந்தா பயன்படுத்தல, அந்த உள்ளம் என்ன செய்யும்? இழந்து விடும். காதில் ஒரு சுமையை போடுவான், கேட்டாலும் கேட்காத மாதிரி ஆகிவிடுவான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇன் ததுஹும் இலல் ஹுதா, எனவே நீங்கள் அவர்களை நேர்வழியின் பக்கம் அழைத்தால் ஃபலையஹ்தது இதன் அபதா, இதற்கு பின்னால் அவர்கள் ஒரு காலமும் நேர்வழி பெற மாட்டார்கள். சகோதரர்களே, இது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு வசனம். இது குஃபருக்கும் சொல்லலாம், ஷிர்க்குக்கும் சொல்லலாம், பாவங்களுக்கும் சொல்லலாம், சர்வசாதாரணமாக நாங்கள் புறக்கணித்து விட்டு போகின்ற விஷயத்துக்கும் சொல்லலாம், நாளைக்கு பார்ப்போம் என்று நினைப்பதற்கும் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வந்து இதை செய்ய வேண்டும் என்பதை புரிகின்ற அளவுக்கு மனதிருந்து, அல்ல இதை விட வேண்டும் இது பாவம் என்கின்றது சொல்லப்பட்டு அதை விளங்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருந்து புறக்கணித்து இது புறவு பாப்போம் என்று லெவலுக்கு நம்ம இருந்தோம் என்றால் ஒரு நாளைக்கு நம்ம அப்படி இருப்போம். 2ஆம் நாள் சொல்லப்பட்டா வழங்கும், 3ஆம் நாள் சொல்லப்பட்டா வழங்கும். இதே தன்மை நீங்கள் இழந்து போவீர்கள் என்றால், தொடர்ந்து நீங்கள் இதை செய்ய மறுப்பீர்கள் என்றால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னா ஜஅல்னா அலா குலூபிஹிம் அகின்னத்தன் ஐயஃப்கஹூஹு வஃபி ஆதானிஹிம் வக்ரன். இப்படி நடந்தால் உள்ளத்திற்கு நாங்கள் ஒரு திரை போடுவோம், காதிற்கு ஒரு சுமை போடுவோம். வஇன் ததுஹும் இலல் ஹுதா, நீங்கள் நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைத்தாலும் ஃபலையஹ்தது இதன் அபதா, இதற்கு பின்னால் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள். சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம ஒரு பாவம் செய்வது சொல்லி காட்டப்பட்ட பின்னால்
அதை நம்ம விடுவதற்கான மனநிலை வரவில்லை என்றால், அதை கொஞ்சம் யோசித்து உணர்ந்து அழுகின்ற அளவுக்கு ஒரு மனநிலையில் எங்களது உள்ளத்தை ஈரமாக வைக்கவில்லை என்றால், நாளை அதை பிழை காணுகின்ற உள்ளம் சரி காணுகின்ற அளவுக்கு மாறிவிடும். அதை பிழை காண்கின்ற உள்ளம் சரி காண்கின்ற அளவுக்கு மாறிவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நம்ம ஒரு வசனத்தை புறக்கணிச்ச அர்த்தம் என்ன? அட்வைஸ் பண்ற ஒரு வசனத்தை நம்ம உள்ளுக்கு எடுத்து தனியே போய் அழுது, யா அல்லாஹ் இது நம்ம எவ்வளவு நினைச்சாலும் மாறுதில்லையே, எப்படியாவது நான் மாற்றிக்கொள்ள வேண்டுமே, அவர் சொல்வது உண்மைதானே என்கின்ற அளவில் எங்களோட உள்ளத்தை வச்சு கொண்டிருந்தோம்னா அது ஈரமாக இருக்கும். ஆனால் விரணத்தை சொல்ல வாரது நான் மட்டும்தானே ஈக்கிறேன் என்கின்ற அளவில் எங்களது உள்ளத்தை வைப்போம் என்றால் அது பெருமை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா காபிரிலே 35வது வசனம், கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பார். ஆனால் இப்படி நடப்பவர்கள் மீது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், இது போன்றுதான் பெருமை அடிக்கக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய மனிதன் அல்ல, உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். மனிதன் மீது அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? அலா குல்லி கல்பின் முத்தகப்பிரின் ஜப்பார். மற்றவனை மிகைக்கணும் என்கின்ற உள்ளத்திற்கு பெருமையான உள்ளத்திற்கு இப்படித்தான் அல்லாஹ் தஆலா முத்திரை குத்துகிறான். எப்பயும் மற்றவனை மிகைக்கணும் என்கின்ற சிந்தனையும், அடுத்தது முத்தகப்பிர் பெருமை, இந்த சிந்தனையும் உள்ள உள்ளத்திற்கு அல்லாஹ் இப்படித்தான் முத்திரை குத்துகிறான். மனிதனுக்கு சொல்லல அல்லாஹ் உள்ளத்துக்கு என்றான். இப்படி யோசிக்கின்ற உள்ளங்களுக்கு அல்லாஹ் முத்திரை குத்துகிறான். முத்திரை குத்துறான்னு வைங்களே, முத்திரை குத்திக்கிற உங்களுக்கு விளங்காது, மற்றவனுக்கு விளங்கும். இவனுக்கு முத்திரை போடப்பட்டாச்சு, இவனுக்கு இதுக்கு போற என்ன சொன்னாலும் விளங்காது, மற்றவனுக்கு விளங்கும். அது இவருக்கு அட்வைஸே பண்ண முடியாது என்றது விளங்கும், இவருக்கு சொல்லி ஆள முடியாது என்பது விளங்கும். சொல்லி ஆள முடியாதுன்றது என் சொந்த கருத்தை இவர் ஏற்றுக்கொள்ளல எடுத்துக்க வேண்டியதில்லை, மார்க்க விஷயம், அவருடைய பொது எல்லா மக்களும் பிழை காணுகின்ற விஷயம் ஒன்றை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உயிருள்ள உள்ளங்களை பற்றி, இது நான் சொன்னதெல்லாம் உள்ளத்துடைய செத்த நிலையை பற்றி சொன்னேன். இன்னும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே உயிருள்ள தன்மைகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஒரு உள்ளம் உயிரோடு இருக்கிறது என்றால் அது எப்படி இருக்கும், அவருடைய நிலை என்ன என்பது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, மறுமையிலே மூமினாக வந்தவர் சொர்க்கம் போவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று இப்படி ஒரு வசனத்தையும் சொல்லுகிறான். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் சூரா ஷுஆரா 88 89வது வசனம், அன்றைய தினத்தில் எந்த ஒரு சொத்தும் எந்த ஒரு குழந்தைகளும் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது. உங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளும் நாளை மறுமையில் பிரயோஜனம் அளிக்காது, எந்த ஒரு சொத்தும் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்காது. நீங்கள் இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டு பழகினதுனால அது ஒரு பெரிய எஃபெக்டான வசனம் மாதிரி விளங்கல தானே? நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். பெரிய எஃபெக்டான வசனம் மாதிரி எங்களுக்கு விளங்குது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? நம்ம அந்த இடத்துக்கு போகலையே, அந்த இடத்துக்கு போனால் இந்த வசனத்தில் பெருமதி விளங்கும், இந்த வசனத்தில் பெருமதி விளங்கு. இப்போ விளங்குது இல்லை, ஏன்னா எங்களுக்கு பழகிட்டாங்க. அன்றைக்கு சொத்தும் பிரயோஜனம் இல்லை, பிள்ளையும் பிரயோஜனம் இல்லை தெரியும். நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாங்கள் கேட்க போகிறதும் இல்லை, மறுமைக்கு பேத்து சொத்தை அழைக்க போகிறதும் இல்லை, பிள்ளைகளை அழைக்க போகிறதும் இல்லை. காரணம் என்ன? பிரயோஜனம் இல்லையே என்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போனால் எங்களுக்கு இருக்கிற சொத்தும் பிள்ளையும் தான். கூப்பிடுறதுக்கு பிள்ளையத்தான் கூப்பிட பார்ப்போம், சொத்தை தான் பறிக்க பார்ப்போம். எவன்டையாவது இதை வச்சு நம்ம தப்ப இயலுமா, இதை வச்சு ஏதாவது செய்ய இயலுமான்னு தான் நினைப்போம். உலகத்தில் தர்மம் செய்யாத சொத்துக்கெல்லாம் ஞாபகம் வரும், ஒரு ரூபா தின்னாம அத்தனையும் கொடுத்துருக்கலாமா நினைவு வரும், அதெல்லாம் செய்யலாமே நினைப்போம். ஒரு சந்தர்ப்பம் தாயாலான்னு கேட்க பார்ப்போம், சாத்தியப்படாது என்பதனால்தான் அல்லாஹ் அடிக்கடி நட்பு பிரயோஜனம் அளிக்காது, பரிந்துரை பிரயோஜனம் அளிக்காது, சொத்துக்கள் பிரயோஜனம் அளிக்காது, உறவுகள் பிரயோஜனம் அளிக்காதுன்னு திருப்பி திருப்பி சொல்வது அதுக்கு தான். ஏன்னா எங்களுக்கு அங்கனைக்கு அதுதான் ஹெல்ப். உலகத்தில் எது ஹெல்ப்? உங்களுக்கு உங்களோட பிள்ளைகள், யாராவது பரிந்துரைகள், சொத்துகள், அந்தஸ்து ஹெல்ப், இதான உதவி. இது ஒன்றுமே இல்லாமல் எங்களுக்கு ஈமானும் இல்லை. நாளைக்கு இதை நாளுக்கு நான் உதவி தேடாமல் யாரை உதவி தேட போகிறது? அதுதான் எங்களுக்கு நினைவு வரும். பிள்ளைய கூப்பிட்டு ஏதாவது செய்வோமா நினைவு வரும், பரிந்துரை கேட்பமா நினைவு வரும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அன்றைய தினம் வெற்றி பெற்றவன் யார் தெரியுமா? இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சாந்தியான அமைதியான உள்ளத்தோடு யார் வந்தார்களோ அவர்கள் அவருடைய அந்த உள்ளத்தான் மூலம்தான் அவருக்கு பிரயோஜனம் இருக்குமே ஒழிய சொத்துக்களோ வேறு எதனோ அவருக்கு பிரயோஜனம் அளிக்காது. பிகல்பின் சலீம், சாந்தியான உள்ளம். சாந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவில் இதுவும் ஒன்று. சாந்தியான உள்ளத்தோடு. சாந்தியான உள்ளம் என்றால் என்ன சகோதரர்களே? அதுல சலாமத், எந்த விதமான குரோதம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது, மற்றவனை வீழ்த்தோ நினைக்காது, தனக்கு அநியாயம் செய்தவனை பழி வாங்கணும் என்ற எண்ணம் இருக்காது, அவனை வெட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்காது. நல்ல உள்ளம், நிலை உயிரான நிலையில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு கிராமப்புறவாசி வருகிறார். வந்து நபியோடைய களத்திலே உள்ள அந்த சால்வையை பிடித்து இழுக்கிறார். உங்களது சொத்திலிருந்தோ உங்களது தந்தையுடைய சொத்திலிருந்தோ நான் கேட்கவில்லை, உங்களோட சொத்திலிருந்தோ
உங்களை தந்தையுடைய சொத்திலிருந்தோ நான் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய சொத்திலிருந்து கேட்கிறேன் தாங்க என்றாரு. பொய்க்கு பெரும் நம்ம பணிவை போலியா காட்டிக்கிட்டு உள்ளம் கிளியர் இல்லை, உள்ளம் கருப்பு. ஆனா உன் பொய்க்கு பணிவை காட்டணும். தலைவரே சிரிச்சு எல்லாரும் பொய்க்கு பணிவா பேசிட்டீங்க, உள்ளத்துல இல்லைன்னு வைங்க. நம்ம அந்த மக்கள் சமூகத்தில் நம்ம தலைவராக இருப்பதனால், பொறுப்பில இருப்பதனால், நாம மதிக்கப்படக்கூடிய ஒரு அந்தஸ்தில இருப்பதனால், நம்மளுக்கு மரியாதை தேவை என்பதற்காக எல்லாரும் சிரிச்சு பணிவாகிறோம். ஆனா கல்புக்கு தெரியும் நம்ம காட்டுற இந்த பணிவு பொய். நம்ம வீட்டில் நடக்கிறது விளங்குது தானே, நம்மளோட சொந்தங்களோட நான் நடக்கிறது விளங்குது தானே, உங்களுக்கு கல்புக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படியான நிலையில இந்த ரசூலாங்களுக்கு இழுத்த மாதிரி இழுத்தன்னு வைங்களே வெளியாயிரும். கல்பு என்ன செஞ்சிடும், அவசரமா வெளியாயிரும். என்னடா இந்த அளவுக்கு இழுக்குவார், நாங்க பணிவான ஏறி குந்துருவீங்களோ வந்துடும். அது அப்பதான் விளைக்கணும் என்னது, இது ஏற்கனவே இருக்கிற விஷயம், இது கஷ்டப்பட்டு மறைச்சிட்டிருக்கிறாரு. இது என்னது, கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டிருக்கிறார். இது கிளியரான உள்ளம் அல்ல. இருந்தால் அது வராது, அந்த நிமிஷத்துல இருந்தால் அது வராது. சிரிப்பு தான் வரும், பணிவு தான் வரும், அல்லது கொஞ்சம் கோபம் வரும், அடங்கிடுவான், இந்த லெவலில் இருப்பான். ஆனால் ஒரு வேறொரு குணம் எங்களிடத்துல உள்ளத்துல இருந்து கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு விஷயத்தை காட்டி கொண்டிருக்கிறோம் என்றால் நல்லது, முயற்சி செய்து நல்ல பணிவை காட்டுவது நல்லது. தொடர்ந்து அப்படி இருக்கக்கூடாது, கல்பை மாத்திரன் அவசரமா. இது விளங்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆம், இது அல்லாஹ்வுடைய சொத்து தான், இது அல்லாஹ்வுடைய சொத்து தான். இதை எங்களுக்கு இன்னொருவன் சொல்லுவான், யார் தெரியுமா? ஒருத்தன் அடிக்கிறான், இவனுக்கு எதிராக பழி வாங்கலான்னு வைங்களே, இவனுக்கு எதிராக ஒன்றுமே செய்யலாது, திருப்பி அடிக்க மேலாண்டா, சரி உடனே மன்னிச்சு விட்டேன்டுவா, ஒன்றும் செய்யலாது, நீ மன்னிச்சு விடாட்டி தான் உனக்கு ஏதாவது செய்யல் வையலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை, சொன்னா பிடிச்சிருவாங்க. நபித்தோழர்கள் அந்த அளவுக்கு பலத்தோடு இருந்தாங்க. நபி அவர்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சொத்து தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், உனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் உனக்கு பழி வாங்குற தண்டனை இருக்கிறது, நீ செஞ்ச வேலைக்கு நீ இப்போ செஞ்சாய் ஒரு வேலை, அதுக்காக வேண்டி என்ன இருக்குது, உனக்கு தண்டனை இருக்கிறது, பழி வாங்கப்படும் பண்றாங்க. அவர் சிரித்துட்டு சொல்றார், அந்த அந்த கிராமப்புறவாசி, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்கள் தீமைகளை நல்லதின் மூலம்தான் தடுப்பீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தீங்கு செஞ்சா அதை நல்லதின் மூலம் தான் என்ன செய்வீர்கள், தடுப்பீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அவருக்கு விளங்குது, நான் செஞ்சது தீமை தானே, ரசூலா பழி வாங்கினது தீமைக்கு தீமை என்ற அர்த்தம், நீங்கள் தீமையை நன்மையின் மூலம் தான் தடுப்பீர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாரு. நபி அவர்கள் சிரித்தார்கள், நபி அவர்கள் சிரித்தார்கள். சகோதரர்களே, இந்த சிரிப்பிற்கு தானே இது எந்த நிமிஷமும் வராது, உண்மை இல்லைண்டா எந்த நிமிஷமும் வராது. பொய்க்கு எங்களோட உள்ளத்துல சிரிப்பு காட்டிக்கிறோம்டா சிரிப்பு ஸ்டைலே வேற தான் வரும். என்ன அவ்வளோ எங்களை வேற மாதிரி நினச்சிட்டீங்களோ, இப்படியே போனீங்கன்னா நான் இதே ஏதோ நம்ம நன்மையால தீமையை தடுக்கிறோம்ட்டு டெய்லி இப்படி செஞ்சிருவீங்களே, உனக்கு அடிதான் இது. நம்ம அது என்னது, கல்புக்குள்ள வேற எது இருந்தால் அப்படி தான் வரும், சரியா இருந்தால் சரியா வரும், பணிவாக இருக்கும். அந்த இயல்பான தன்மை நபி அவர்கள் சொன்னார்கள். 3 பேர் சொர்க்கவாதிகளுடைய கூட்டம், 3 பேர் சொர்க்கத்தன்மை படைத்தவர்கள். அதில் ஒரு கூட்டத்தை சொல்றாங்க, வரஜுலுன் ரஹீமுன் ரகீகுல் கல்பி லிகுல்லி தி குர்பா வ முஸ்லிம். சொர்க்கத்துக்கு போற ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி 3 பேர் அடையாளம் காட்டுறாங்க. அதுல ஒரு குரூப் சொல்றாங்க ரசூலாங்க, வரஜுலுன் ரஹீம், இரக்கமுள்ள மனிதர், ரகீகுல் கல்ப், மென்மையான உள்ளத்தன்மை கொண்டவர், மென்மையா நடப்பவர்ல, ஏன்னா மென்மையா நடப்பா 5 இடத்துல நடப்பா 50 இடத்துல கடினமாயிருவான். மென்மையான உள்ளம் கொண்டவர், அவர் சில வேளை கடினமாகவும் நடப்பாரு. மென்மையான உள்ளம் கொண்டவர் யார் யாருக்கு, ஒவ்வொரு முஸ்லிமோடும் நெருங்கிய உறவினர்களோடும் மென்மையான உள்ளம் கொண்டவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக சகோதரர்களே, இந்த உள தூய்மை என்பது, சாந்தியான உள்ளம் என்பது அதுதான். உங்களோட உள்ளம் வெளிப்படையாகவும் எல்லாரோடையும் அப்படித்தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே அப்படித்தான் இருக்கும். சிலவங்களை வெளியே வந்தா பொறுமை, பணிவு, அடக்கம் எல்லாம் இருக்கும். அப்படி வீட்டு வாசலுக்கு வந்த உடனே கூட்டாளி மாறலாம் அனுப்பிடுவார். ஏன், குணம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். குணம் என்னது, மாறப்பண்ண. அவர் வீட்டுக்கு வந்தாருண்டா அப்ப வெட்டு வரவாண்டுவார் 5 நிமிஷத்துலயே. 5 நிமிஷத்துல என்ன வெளியே பிடிக்கிறார், வீட்டுக்கு வந்தா இந்த சத்தமாயிக்கண்டு. அப்படிதான் சிலவங்க நிறைய பேரை பாருங்க, வீட்டுக்கு வரதே விரும்ப மாட்டாங்க, வீட்டுக்கு வரதே. ஏன்னா அவங்க வெளியே ஒரு குணம், உள்ளத்துல ஒரு குணம் வினைத்தானே, காட்ட கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசிய வாழ்க்கை, உள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது. அதற்கு அவர் சொல்லுகிறார், நபி அவர்கள் ரகசிய வாழ்க்கையும் உண்டுதான், பரகசிய வாழ்க்கையும் உண்டுதான், வித்தியாசம் இல்லை. நீங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் வெளியே அப்படித்தான் இருந்திருப்பாரு, வெளியேயும் அப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆக முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. ஆக சகோதரர்களே, இந்த உள்ளம் தூய்மை என்பது என்ன தெரியுமா, சாந்தியான உள்ளம் என்றா வெளியே ஒரு மாதிரி தான் இருக்கும், உள்ளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். அங்க ரெட்டை வேடம் இருக்காது. ரெட்டை வேடம் என்றது நாங்க போட்டுக்கல்றதல்ல, எங்களோட குணத்துல இயல்பா வரும். எங்கள்கிட்ட கெட்ட குணங்கள் இருந்தால் சமூகத்தோடு நாங்கள் பழகின்ற பொழுது இல்லாமலாக நினைப்போம், ஆனா உள்ளத்திலிருந்து இல்லாமலாக நினைக்க மாட்டோம்.
ஆக்களோட பழவுக்குள்ள அது இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். என் கல்விலேருந்து நான் கோவப்படுறேனாப்பா, நான் பெருமை அடிக்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடாது மாத்தணுமே நினைக்க மாட்டோம். சமூகத்தோட பழவுக்குள்ள மட்டும் என்னது பெருமை இல்லாத மாதிரி நம்ம நடந்து கொள்ள ட்ரை பண்ணுவோம். வீட்டுக்கு போன வீட்டில் எப்படி இருந்தாலும் சரி அப்படித்தான். நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மனைவி என்றா நம்ம 2.5 கலந்துட்டோம். 2.5 கலந்துட்டோம் தான், ஆனால் கவனமாகிக்கணும். 2.5 கலந்துட்டோம்னு நினைக்கிறோம். எங்களோட ரகசியம் பரகசியம் எல்லாம் என் மனைவிக்கு தெரியும். சிலவங்க சொல்லுவாங்க என் மனைவிக்கு தெரியும். உண்மைதான், மனைவி உங்களுக்கு எதிரி இல்லை, உங்களோட உள்ள தான். என்றைக்கு தலாக் பிரச்சனை வருதோ அன்றைக்கு தான் வழங்கலாம். அன்றைக்கு நீங்கள் மட்டும் நல்லமோ, அன்றைக்கு அப்படி நடந்துச்சே, இப்படி பேசுனீங்களே, நீ அப்படி இப்போ நீங்கள் என்ன கணவன் இல்லை, இது ஒரு நாயனத்துக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற அவ்வளோதான். அதனால நெருங்கி பழகி கலந்து ரத்தமாயிட்டேன்னு மட்டும் செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அது அளவில் இருக்கணும், இதுவும் அளவில் இருக்கணும். உங்களோட இயல்பான குணம், உங்களுடைய நல்ல குணத்தை மனைவிட்ட வச்சுக்கணும், வெளியே வச்சுக்கணும். மனைவிட்டு வந்து நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ற ஸ்டைல் இருக்குதானே, அது உங்களுக்கு ஆபத்து, அது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஆபத்து. விளங்கிட்டா? நினைக்கக்கூடாது இவ்வளோ நாளும் வாழ்ந்துட்டேன், இதை எப்படி மாத்திரேண்டு, இவ்வளோ நாள் நம்ம இருந்துட்டோமேண்டு. ஒன்றும் இல்லை, நம்மளது உள்ளம் தூய்மையாக ஆரம்பித்தால் 2 வாழ்க்கை சரியா வரும், 2ம் சரிசமனாக வரும். சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எப்படி நல்ல விஷயங்கள் காதுக்கு போகும் தெரியுமா? இன்ன ஃபீ தாலிக லதிக்ரா. உபதேசங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், நான் இப்பொழுது சொன்ன விஷயங்களில் படிப்பினை இருக்கிறது. யாருக்கு தெரியுமா? லிமன் கான லஹு கல்புன், எவருக்கு கல்வி இருக்கிறதோ. மற்றவங்களுக்கு கல்வி இல்லையா? கல்வி வேலை செய்யாட்டி கல்வி இருந்து வேலை இல்லை தானே. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், எவருக்கு கல்வி இருக்கிறதோ அவர்களுக்கு இதில் படிப்பினை உண்டு. அப்படி என்றால் வெறும் உள்ளம் இருந்து மாத்திரம் சரி வராது, அதுக்கு சிந்திக்கிற அந்த தன்மை இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும். அது அப்படியே என்னது வேலை இல்லாமல் இருந்தால் அது உள்ளம் இல்லாததை போன்று அவர்களுக்கு தான் இந்த குர்ஆனிலே படிப்பினை உண்டு. அவ் அல் கஸ்ஸம் அவ் ஹுவ ஷஹீத், அல்லது கேட்பவருக்கு. எப்படி கேட்பவருக்கு? அவர் அந்த இடத்துல இருந்து கொண்டு கேட்பவருக்கு. சிலவங்க இங்க இருப்பாங்க கேட்டுக்கண்டு, ஆனா அவர் வந்து அமெரிக்கால இருப்பாரு, அல்ல ஜப்பான்ல இருப்பாரு, அடுத்த வேறொரு சிந்தனை இருப்பாரு, அவர் இங்க தான் இருப்பாரு. அவர் செவி இங்க இருக்கும், அவருடைய சிந்தனைகள் வேறெங்கோ இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர் ஷஹீதாக இந்த இடத்தில் உள்ள வண்ணம் காதை கொடுத்து கொண்டிருக்கிறாரே அவர்களுக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக சகோதரர்களே, இந்த உள்ளத்துக்கு ஒரு வசனம் பிரயோஜனம் அளிக்க வேண்டும் என்றால் உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிலால், சுஹைப், அதுபோன்ற சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சர்வசாதாரண நபித்தோழர்கள், உலகத்தில் அவங்களுக்கு என்ன பெரிய ஒரு மதிப்பொண்டு இல்லை, 2ஆம் தர மக்களாக மதிக்கப்படுகின்ற நிலையில் இருந்தவர்கள். இவர்களோடு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? தொழுவாங்க. காலையில் அவர்களோட போவாங்க, காலையில் திக்ர்கள் செய்வாங்க, தொழுவாங்க, மறுபடியும் அந்திக்கு திக்ர்கள் செய்வாங்க. அவங்களோட வாழ்க்கை போகுது. ஆனால் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா போன்ற பணக்காரர்கள், அபூ சுஃபியான் போன்றவர்கள்லாம் வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்போ மனசு என்ன செய்யும்? கொஞ்சம் பாடுபடும் தானே, உங்களும் வந்துட்டாண்டா கொஞ்சம் இஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிருமே என்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான், அது ஒரு போராட்டம் தானே உள்ளத்துக்கு. அப்படி அவர்களும் வந்தா நல்லாமே, இவங்களோட விருந்து கல்றது கல்பு அங்கே தான். கல்பு என்னது? அங்கே அவங்க வரணும். ரசூலாங்களுக்கு அப்படி இருக்கல, எங்களுக்கு நான் சொல்றேன், எங்களுக்கு எப்படி இயல்பு வரும்? நம்மளுக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் யாரு? ஒரு சர்வசாதாரணமான கூலி தொழிலாளி, ஊடு இல்லாதவர், தின்றதுக்கு வழி இல்லாதவர், அல்ல பிரச்சனைக்குரியவர் வந்திருக்கிறாரு. ஆனால் ஒரு டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய அறிஞர்கள் வரல. அப்போ என்ன செய்யும்? கடை உள்ளம், அவங்க வந்தது நல்லதான், அவங்க வந்தால் மிச்சம் நல்லாமே என்று தான் சொல்லும். அப்போ உள்ளம் போராடும், அவங்க வரணும் இடத்துக்கு உள்ளம் போராடும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக, நபியே உங்களது உள்ளத்தை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது உள்ளத்தை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரோடு? மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை அழைக்கிறார்களே, இறைவனை பிரார்த்திக்கிறார்களே, அவர்களோடு பொறுமையாக இருங்கள். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள் தெரியுமா? யுரீதூன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய முகத்தை மாத்திரம் நாடி அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறார்கள். இஹ்லாஸோடு உங்களோட இருக்கிறாங்களே, அவங்களோட உங்களோட நஃப்ஸை பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். வலா தஅது ஐனாக அன்ஹும், உங்களது கண்கள் அவர்களை விட்டும் எல்லை கடந்து விட வேண்டாம், உங்களது கண்கள் அவர்களை விட்டும் எல்லை கடந்து விட வேண்டாம். துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரங்களை நாடி, இந்த உலகத்துடைய ஜீனத்துக்கள் அழகு கவர்ச்சிகளை நாடி அந்த சர்வசாதாரண மக்களை விட்டும் உங்களது பார்வைகள் திரும்பி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, எவர்களது உள்ளங்களை நாங்கள் பூட்டு போட்டு விட்டோமோ, புறக்கணிக்க செய்து விட்டோமோ, எங்களது திக்ர்களை விட்டு புறக்கணிக்கின்ற நிலையில் ஆகிவிட்டோமோ, அவர்களை பின்பற்ற வேண்டாம். வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுருதா, அவன்
அவனது மனோ இச்சையை தான் பின்பற்றி கொண்டு போவான். அவனது அனைத்து செயல்களும் வீணாக ஆகிவிடும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக காலையிலும் மாலையிலும் ஒரு சர்வசாதாரணமான நிலையில் இருந்து கொண்டு இறைவனை மாத்திரம் நாடி பிரார்த்திக்கிறார்களே, அவர்களோடு உங்கள் உள்ளத்தை சமைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். சகோதரர்களே, இது மிக முக்கியம். உள்ளம் உயிரோடு இருப்பது அல்லாஹ்வை வணங்குகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய இஹ்லாஸோடு இருக்கின்றவர்களுக்கு தான் உள்ளம் இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அதே போன்று இந்த உள்ளத்துடைய தன்மை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்லே வரக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன குலூப பனி ஆதம் குல்லஹா பைன இஸ்பஐன் மின் அஸாபிர் ரஹ்மான் கல்பி வாஹிதின் யுஸர்ரிஃபுஹு கைஃப யஷா. ஆதமுடைய மகனுடைய உள்ளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கும் இடையில் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கும் இடையில் இருக்கின்றன. அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு உள்ளத்தை போன்றுதான். அல்லாஹ்வுக்கு ஒரு உள்ளத்தை போன்றுதான். அல்லாஹ் நாடிய வண்ணம் அவைகளை பிரட்டுகிறான். நாடிய வண்ணம் அவைகளை பிரட்டுகிறான். அல்லாஹ் ஆதமுடைய மகனுடைய உள்ளங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு மத்தியிலே உள்ளன. அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு ஒரு உள்ளம் போன்றதுதான். அவைகளை நாடிய வண்ணம் அல்லாஹு தஆலா பிரட்டுகிறான் என்று சொல்லிவிட்டு நபியர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். உள்ளங்களை பிரட்டுகின்ற ரப்பே, எங்களது உள்ளத்தை உன்னை வணங்குவதின் பக்கம், உனக்கு கட்டுப்படுவதின் பக்கம் பிரட்டுவாயாக. உன்னை வணங்குவதின் பக்கம், உனக்கு வழிபடுவதன் பக்கம் எனது உள்ளத்தை பிரட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார். சிறிய துஆ, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுகின்றவனே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுகின்றவனே, சர்ரிஃப் குலூபனா, எங்களது உள்ளங்களை பிரட்டுவாயாக, அலா தாஅத்திக், எதன் பக்கம்? உன்னை வழிபடுவதன் பக்கம். இதுல பிரட்டுவாயாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உள்ள என்ன செய்யும்? பெரும்பாலும் மத்த சைடுக்கு தான் நிற்கும். அடுத்த சைடுக்கு என்ன செய்? யா அல்லாஹ் பிரட்டி வை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே கருத்திலே ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது. சூரா அன்ஃபால் 24வது வசனம், வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கும் அவனது இதயத்திற்கும் இடையால் வருகிறான். இடையால் வருகிறான். அல்லாஹ் வாரதல்ல, யஹூலு, அல்லாஹ் தஆலா அங்க என்ன செய்றான்? இடையில இருக்கிறான். மனிதனுக்கும் அவனுடைய உள்ளத்துக்கும் என்னதான் இவனுக்கு சிந்தனை பெருசா இருந்தாலும் உள்ளத்தை தூரமாக்குறது, அவனுக்கும் உள்ளத்துக்கு இடையில அல்லாஹ் நிற்கிறான். அல்லாஹ் நினைத்தது போன்று என்ன செய்வான்? அந்த உள்ளத்தை பிரட்டுவான். வ அன்னஹு இலைஹி துஹ்ஷரூன், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவன் பக்கமே மீட்டப்படுவீர்கள். சகோதரர்களே, இது நாங்கள் உள்ளத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்கள், கட்டாயம் அமைந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அதனால் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், உள்ளத்தை பற்றி நல்ல ஒரு பார்வை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். எங்கள் கல்பு உயிரோடு இருக்கிறதா? இப்பொழுது செய்த செயல் சரியா? இது உள்ளத்திற்கு சரியாக இருக்குமா? இந்த உள்ளத்தை நான் நோகடித்து விடுவேனா, செத்து சாக வைத்து விடுவேனா என்பதையெல்லாம் அடிக்கடி யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உள்ளம் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பிரயோஜனங்களை சொல்லுகிறேன். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாமல், அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது. சோதனை வந்தா கல்பு எப்படி ஆகும்? சோதனை வந்தா கல்பு வளமையை விட சிந்திக்க ஆரம்பிக்கும். இதனால தான் வந்துச்சோ, அதனால தான் வந்துச்சோ, இவனை பக்கத்தில் வச்சு அதனால வந்துச்சோ, இவனை விட்டோமே அதனால வந்துச்சோ, நம்ம என்னது கூடுதலாக இபாதத்துன்னு போயிட்டோமே அதனால வந்ததோ, நம்ம கடையை மூடி தவான்ட்டு வந்தோமே, சைத்தான் அப்படித்தானே வாருது, அதனால வந்ததோ, இப்படின்ட்டு தடமாறு உள்ளம். என்னடா செய்யறது? இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது? இதுக்கு தீர்வு வட்டி தானோ, செக்குக்கு போறது தானோ என்றெல்லாம் சிந்தி தடமாறும். அப்போ உள்ளம் என்ன செய்யாது? முத்துமா இன்னாய்க்காது, சாந்தி ஆயிக்காது. எந்த நிமிஷமும் டென்ஷன், யார் கால் பண்ணாலும் பிஸி. என்னது? கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன், 5 மினிட்ஸ் எடுங்கன்னு விளக்கிட்டானே. கொஞ்சம் பிஸி ஆகி செக் பிஸி, கடன் பிஸி, வட்டி பிஸி, சோதனை வந்துட்டு கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறேன், 5 மினிட்ஸ் எடுங்கன்னு. அவருடைய உள்ளம் என்னது? பிஸி ஆயிரும். மனைவி பேசுவா, இன்றைக்கு பேச்சே இல்லை, நாளைக்கு தான் இல்லை. புள்ள பேசும், நாளைக்கு தான் இல்லை. ஸ்கூல் எக்ஸாம் ஃபெயில் ஆகினாலும் பரவாயில்ல, நாளைக்கு தான் பேசலாம். ஏன்? அவனோட கல்வி டென்ஷன். சகோதரர்களே, ஆனால் உங்களோட உள்ளம் உயிரோடு இருந்துச்சு வைங்களே, அப்படிக்காது, அமைதியாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இந்த மாதிரி சோதனை வருகின்ற நேரத்தில் வமை யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ, யஹ்தி கல்பஹு, அவரது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். அவர் உள்ளத்திற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவான். எவ்வளவு இது! சும்மா நம்ம 2 வசனம் தான் சகோதரர்களே, 2 வசனம். அது பிரயோஜனம் தெரியுமா? நம்மளுக்கு வாழ்க்கையே சோதனை தானே, ஒன்று விட ஒன்று சோதனை வந்துகிட்டே இருக்கும். எவர்கள் ஈமானோடு இருக்கிறார்களோ அவன் டென்ஷன் ஆக மாட்டான். பெரிய பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஆகிக்கும்,
என்னமோ உலகமே உடஞ்சி போற பிரச்சனையா இருக்கும். ஈமானோடு இருப்பான், யா அல்லாஹ் எனக்கு இதுல வழி தெரியாது, இருட்டா இருக்குது, நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன், நீ நாடாம இது வராது, எனக்கு வழி காட்டிடு, விளங்கும். அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் விளங்கும். அந்த இருட்டில் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான். சோதனை என்ற இருட்டு தான், எந்த சைட்டால போறேன்னு விளங்காது. அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹு தஆலா அனைத்து விஷயங்களையும் மிகவும் அறிந்தவன். இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் வருது. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வம யத்தகில்லாஹ, இவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா, அவர்களுக்கு பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை அல்லாஹு தஆலா காட்டுவான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினைக்காத வண்ணம் அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் செய்வான். வம யதவக்கல் அலல்லாஹி, இவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவனே அவர்களுக்கு போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் நினைத்ததை அடைந்தே தீருவான். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான், ஒரு அளவை வைத்திருக்கிறான். ஆக சகோதரர்களே, ஈமான் இருந்தால், எங்கள் கல்வி ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த கல்புக்கு சோதனையின் பொழுது வழிகாட்டுவான். சகோதரர்களே, இன்னொரு துவா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சோதனை வருகிறதானே, நம்மளுக்கு ஒரு சோதனை வரும். சோதனை வந்த உடனே அவசரமா என்ன யோசிக்கணும் தெரியுமா? நம்ம செஞ்ச நன்மை அல்ல, நம்ம இப்படி தீமை செஞ்சுக்கிறோமே, இதனால தான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போல, நம்ம இப்படி அல்லாஹ்வுடைய அருளை மதிக்கலையே, அதனால தான் சோதிக்கிறான் போல இருக்குது, இப்படி பாவம் செஞ்சோமே அதனால தான் சோதிக்கிறான் போல இருக்கிறேன் அவசரமா பணிஞ்ச மட்டும் வைங்க, சரியாகிடும். ஆனா சிலவங்க சோதனை அவர்கள் என்ன செய்ய தெரியுமா? இந்த மாதிரி 1000 சோதனை நாங்கள் பார்த்துக்கிறோம். எப்படி இந்த மாதிரி 1000 சோதனையை பார்த்துக்க எப்படி முடிச்சு காட்டுன்னு பாருங்க. அது வழங்க என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை, என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை. அவர் அதை மிகைக்கிறதுல டேலண்ட்லாம் இருப்பார். நான் பிஸ்னஸ் உருண்டு பிறண்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுவாங்க பெரியோர் நஷ்டம் வந்துடும், 10 லட்சம் அடிபட்டு போயிடும், அட யோசி உருண்டு பிறண்டால் பாரு எப்படி சுத்தி வாரேன்னு சொல்லி அப்படின்டுவா. மார்க்கெட்டே வீழ்ந்து பிஸ்னஸே வீழ்ந்துட்டு இருக்கும், இவர் டேலண்ட் பேசுவார், முடிச்சு. இப்போ வந்து அந்த அல்லாஹ் சோதனை கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சோதனை ஏன் கொடுக்குறான் தெரியுமா? திருந்தி வரட்டும், யோசிக்கட்டும், தவறுகளை பரீட்சித்து பார்க்கட்டும், அதுக்கு தான் கொடுக்குறான். இவன் யோசிக்கலைன்னு வைங்களே பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபலவுலா இஸ் ஜாஅஹும் பஅசுனா தலர்ரவு, எங்கட சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது அவங்க பணிஞ்சிருக்கலாமே, அவர்கள் பணிஞ்சிருக்கலாமே, குனிஞ்சிருக்கலாமே, அடே நம்ம செஞ்சிட்டோமே பிள்ளை, இதனால தான் நம்மளுக்கு வருவது வேண்டு பணிந்து போயிருக்கலாமே என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வலாக்கின், என்றாலும் அப்படி பணியாயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? கசத் குலூபுஹும், உள்ளம் வந்து கடினமாகிவிட்டது, உள்ளங்கள் கடினமாகிவிட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான். இதனால் எந்த சோதனை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஃபிரௌனை திருத்துறதுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா? அவன் திருந்தி வரணும் என்றதுக்காக வேண்டி அவன்ட அளவுல அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் தவளைகளை அனுப்பினோம். தவளைகளை அனுப்பின என்னது? திண்ண இயலாது, படுக்க இயலாது, இருக்க இயலாது, பேச இயலாது, தவளை தான். எங்க போனாலும் என்னது? தவளை நிறைஞ்ச ஒரு ஏரியாவாக அதை மாத்தினான்லாம். அவரால் நிம்மதியாக இருக்க முடியாது. கும்மல் பேனை அனுப்பினோம் என்று சொல்றான்ல, பேனை எப்போ பார்த்தாலும் அரிப்பு, ஒன்றும் செய்ய இயலாது. அதுபோல நாங்கள் என்ன செஞ்சோம்? அவர்களுக்கு வெட்டுக்கிளியை அனுப்பினோம், ரத்தத்தை அனுப்பினோம், அவர்களுக்கு வெள்ளத்தை அனுப்பினோம். பணியர்ல என்றால் ஃபிரௌனை திருத்துறதுக்கு சோதனைகள் நிறைய கொடுத்தோம். ஒன்று வரக்குள்ள மூசாவே யாயுஹ சாஹிர், ஏ சூரிய அந்த சூனியக்காரனே உங்களுடைய இறைவனை பிரார்த்தியுங்கள். அப்படிதான் கூப்பிட்டதான் அப்படி ஸ்டைல். சூனியக்காரனே உங்களோட இறைவனோட நீங்க செஞ்ச ஒப்பந்தத்தை வச்சு துவா கேட்டு இதை இல்லாமல் ஆக்குங்க, நாங்க திருந்தி வந்துருவோம். அல்லாஹ் தஆலா திருந்துருவான் தானே, சந்தர்ப்பத்தை கொடுப்பான், மறுபடி மீடுவான். 5 கொடுத்து அல்லாஹ் சொல்ற தொடர்ந்து சோதனைகளை கொடுத்தோம். பணியவில்லை என்றான் அல்லாஹ், பணியவில்லை. ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நம்ம செய்கிற தவறுகளுக்காக வேண்டி சோதனைகள் வரும். பெரிய நஷ்டங்களில் போய் விழுவோம், அடிபட்டு போவோம், எல்லாம் போனதுண்டு ஆகிவிடும். மனைவியை எதிர்க்கிற லெவலுக்கு ஆகும், குடும்பம் எதிர்க்கிற லெவலுக்கு ஏதாவது நடக்கும். அவசரமாக யால நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச தவறுகளுக்கு நீ என்னை சோதிக்கிறாய், நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன், அந்த பாவங்களை விட்டுடுறேன், நான் எந்த தவறும் செய்யலையே. நிறைய பேர் பாருங்க பேசினா என்ன தவறு செய்கிறேன், 2-3 நாள் தொழாமல் இருந்திப்பேன், அடுத்து கொஞ்சம் படம் பார்த்திப்பேன், அவ்வளோதான். பெருசாக நான் செஞ்ச தவறுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. இந்த ஆக்கட்டை போய் எப்படி தவற சொல்கிறது என்ன ஒரு அப்படி தான் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு பிஸ்னஸில் 2 பொய் பேசியிருப்பேன், 2 எண்ணி வச்சு பொய் பேசுகிற மாதிரி 2 பொய் பேசியிருப்பேன். அடுத்து என்னது கொஞ்சம் 2 படம் பார்த்துருப்பேன். இதை தவிர அல்ஹம்துலில்லாஹ் மற்றவண்ட ஊர்பலாய் காலத்தில் என்கிட்ட இல்லவே இல்லை, என்கிட்ட பிறப்பிலே இல்லை. அது பொய்யா இல்லையா சொல்கிறது? 100க்கு 100 இந்த பொய். ஒன்னே நீ தூய்மை, அப்படி தான் இருக்கட்டுமே, ஒன்னே நீயே தூய்மைப்படுத்துகிறாய். இந்த மாதிரி ஆக்களுக்கு வேலை செய்யாது. சோதனை வருகின்ற நேரத்தில் நான் ஒரு பாவி. நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை பார்க்குறோம், எழுதக்குள்ள எப்படி தெரியுமா எழுதுவாங்க? நான் இந்த புத்தகத்தை உபதேசமாக எழுதுகிறேன், எழுதுகின்ற இந்த நேரம் எனக்கு தெரியும் உலகத்திலே என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது, என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. சில புத்தகங்களை பார்ப்போம், எப்படி தெரியுமா? நல்லவர்கள் மாத்திரம்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால்
நல்லவர்கள் மாத்திரம்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நபிமார்களை தவிர வேறு யாரும் உபதேசித்திருக்க மாட்டார்கள். ஆகையால் தான் நானும் உபதேசம் செய்கிறேன், இவ்வளவு பாவங்கள் என்னிடத்தில் இருந்தும் என்ற புத்தகங்கள தலைப்புகளை பார்க்கிறோம். ஏன்? பணிவு. ஒரு மனித தவாது இருக்கணும். நான் எங்க ஒசக்க போனாலும் சரி, நம்மகிட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கும். நீங்க நினைக்கிறீங்க தொழுது நோம்பு பிடிச்சி சக்காத்து கொடுத்து நன்மையெல்லாம் லொட்டா போக நம்ம சொர்க்கம் வேண்டு பெருமையில சேர்த்து அடிச்சுட்டு போய்த்துறோம். பெருமையில சின்ன பெருமை வரும், எல்லாம் சேர்ந்து போய்த்துரும். ஒருத்தன் உண்டுமே செய்ய பாவியாவே இருப்பான், பணிவு இருக்குமா அவன்கிட்ட, யால நான் பாவம் செய்யறேன்னு இதை இல்லாம ஆக்கணுமே, யார் ஏசினாலும் அவன் என்னமா செய்வான், ஏன்னாப்பா தொழுவுரா இல்லை தொழுவுரில் திருத்திக்கொள்ளணும் தான் அப்படியே நினைப்பான். இவன் திருந்திவான் அவசரமா, இவன் கடைசி திருந்திடுவான். எப்பயுமே பெரிய ஆளா இருப்பாரு, தொழு நோம்பு பிடி அப்படியே இருப்பாரு, இவன் நல்லா தான் இருப்பாரு, பெருமை வந்துடும். கவனமா இருக்கணும் சகோதரர்களே, சைத்தான் எங்க பெறட்டுவான்னு தெரியாது. ஆக எதை வச்சு நம்ம ஏமாந்துடப்பட, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எங்களுடைய சோதனை வந்தவுடன் தளர்றாவோ பணிந்திருக்கலாமே, அப்படி இருந்த நம்ம அதுக்கு அருள் செய்திருப்போம் என்ற கருத்தில் சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது, அவர்கள் செய்கின்றவற்றை சைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி விட்டான் என்று சொல்லுகிறான். எந்த சோதனையிலையும் பிரயோஜனம் இல்லை. நபி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் பெரிய அற்புதத்தை காட்டு, பெரிய அற்புதத்தை காட்டு, ஏன் என்ன மக்கள் திருந்திருவாங்களே, பெரிய அற்புதம் மட்டும் பார்த்தா திருந்திருவாங்க. அல்லாஹ் என்னமா சொன்னா, அற்புதம் காட்டுறேன், ஆனா அதுக்கு பிறகு ஈமாங்கொள்ளாட்டி அழிச்சுவேன், அதுக்கு பிறகு ஈமாங்கொள்ளா அழிச்சுவேன், அதுக்கு பிறகு வேலை இல்லையே. பெரிய அற்புதத்தை காட்டி ஈமாங்கொள்ளாட்டி வேலை இல்லை. ரசூலாங்க வானான்டா, ரசூலாங்க வானாம், அவ்வளோ இறக்குற ரசூலாங்க, நான் சோதனை படுறேன், நான் என்ன செய்கிறேன், சோதனைக்குள்ளாகிறேன், வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்கள், இது முக்கியம், உள்ளம் உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கியம். சகோதரர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களது உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றத்தை சொல்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 7033 அகர் அல் முஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லா யுகானு அலா கல்பி, எனது உள்ளமும் சில நேரங்களில் திரை போடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றார், லா யுகான் என்ற என்னது, திரையண்டா சிந்திக்கலாவுக்கல மூடி போகுது, யோசனை என்ன செய்யுது, அப்படி திரும்புது, உள்ளத்திலே வீரியம் இழந்து போகுது எனது உள்ளமும், சில நேரங்களில் அப்படி ஆகிறது. வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி மிஅத மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வசனம். எனது உள்ளமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மூடுபடும், மனிதனே அப்படி வரும், நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது நம்ம செய்யறோமா? நம்ம எப்பயும் கல்பு பளிச்சென்றிக்கிற மாதிரி தான் இருக்கிறோம், எங்களோட கல்பு பளிச்சென்றிருக்கிற மாதிரி தான் எங்களோட முழு எண்ணமும், ஆனால் எங்கள் உள்ளமும் கரை பிடிக்கிறது என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். ஆக சகோதரர்களை, மிக முக்கியமான ஒரு அம்சம் இது, உள்ள தூய்மை. எங்கள் உள்ளம் வெள்ளையாக இருப்போம், ஒரு பாவம் செய்கின்ற பொழுது ஒரு கருப்பு துளி வரும், இரண்டாவது இன்னொரு கருப்பு துளி, அப்படியே உள்ளம் கருப்பாயிரும், அப்படியே உள்ளம் கருப்பாயிரும். உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோடு இருந்தால் தான் நல்ல முறையில் சிந்திப்போம். அதே நேரத்தில் வெளியொரு வாழ்க்கை உள்ளொரு வாழ்க்கை என்று 2 வாழ்க்கை இருக்காது, சரியான வாழ்க்கை இருக்கும். வெளியொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உள்ளத்தில் சில தன்மைகளை வைத்துக் கொண்டிருந்தால் வெளியாகிரும். நம்ம ஒரு ஆளோட அன்பு என்று வைக்கிறோமே, இவரோட அன்பு இவரோட நேசம் என்று நடந்து கொள்கிறோம் என்று வையுங்கள், உண்மையான நேசம் உள்ளத்தில் இல்லை என்றால் வெளியாகி ஆகும், இந்த உள்ளம் என்ன செஞ்சிடும், வெளியாக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஹிஜ்ரத்து போய் கொண்டிருந்தேன், அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, அப்படி போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கு தாகம் எடுக்கிறது, தாகம் எடுத்த நேரத்தில் பால் கோப்பை வருது, பால் கோப்பை வந்தா என்ன செய்வோம், நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம குடிச்சிருவோம். அவர் சொல்ற, அபூபக்கர் நான் நபியோடத்தில் கொடுத்தேன், ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க, குடித்து கொண்டே இருந்தார்கள். ஹத்தர்த்த வைத்து, எனக்கு தாகம் தீரும் வரை நபி அவர்கள் குடித்தார்கள். இது நாங்க அரபு இலக்கண பிள்ளை மாதிரி தான் வணங்கும் மகளுக்கு, அவருக்கு தாகம் தீரும் வரை அவர்கள் குடித்தான சொல்லணும், எனக்கு தாகம் தீரும் வரை அவர்கள் குடித்தார்கள். இது உள்ளத்துல நேசம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் வராது, இந்த வசனம் எல்லாம் வெடியா காட்டிட்டீங்களுக்கு வராது. உண்மையான நேசம் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஆள் அகலங்கள் எல்லாம் தோண்டிக்கிறது வசனம் வரும், தெரியாமலே அவனோட வாயில வந்துடும். எனக்கு தாகம் தீரும் வரைக்கும் நபி அவர்கள் குடித்தார்கள், எனக்கு தாகம் தீரும் வரைக்கும் நபி அவர்கள் குடித்தார்கள். ஒரு சஹாபி, நபி அவர்கள் வரவில்லை, லேட் ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், ரசூல் எங்க போனீங்க, ஹுஸ்ஸனி சொன்னங்கி வராங்க, என்னை பயம்பு தட்டிட்டீங்களே என்று சொல்லி போட்டு அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலாட்ட அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க சொர்க்கத்தில் இருக்கிறதையும் ஏண்ட இடம் எங்கேன்னு நான் யோசித்து பார்த்தேன், அதான் அழுதேன்றாங்க. நீங்க சொர்க்கம் போவீங்க கன்ஃபார்ம், நான் அதை நினைக்கின்ற பொழுது அழுதே என்றார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆறுதலா ஒரு வசனத்தை இறக்கலாம், ஈமான் கொண்டு அமல் செய்கின்றவர்கள் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் நல்லவர்களோடும் இருப்பார்கள் என்ற வசனத்தை இறக்கலாம். இன்னொன்று பாருங்க, உதாரணத்துக்கு நான் இதை சொல்றேன், கல்புல நேசம் இருந்தால் வெளியே வரும், வெளியே போலி நேசம் காட்டிங்கன்னா ஆகப்பட்டு, அப்படித்தான் பெருமை பணிவை காட்டிட்டு உள்ளத்துல போலி இருந்தால் வெளியாகிரும், அது இயல்பு. இன்னொன்று பாருங்க, உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் தந்தை அபு குஹாபா,
அபூ குஹாஃபா இஸ்லாத்துக்கு அவர் அப்படியே வெள்ள முடியாயிட்டார். அவர் மௌத்தாகிற நேரம் அவரை தூக்கிட்டு வராங்க. இஸ்லாத்துக்கு வரதுக்காண்டி அபூபக்கர் வாப்பா கொண்டு வைக்கிறாங்க. கொண்டு வச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அக்பர்தனி, நீங்க நேரத்தோட சொல்லிக்க, ல அத்தைனாக்க, அபூபக்கர் நாங்க வந்திருப்போம், தக்ருமத்தன் லி அபூபக்கர், அபூபக்கருக்கு சங்கைக்காக நான் என்ன செஞ்சிருப்போம், நாங்க வந்திருப்போம், கண்ணியப்படுத்துவதற்காக வந்திருப்போம். அப்ப அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, இல்ல கண்ணியப்படுத்துவதற்கு நீங்க தான் மிகவும் தகுதியானவர் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களோட வாப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அபூபக்கர் வாப்பா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அபூபக்கர்லாம் அழுகுறாங்க. பாருங்க, அந்த கல்புல இருந்த வெளிவாரதான் சொல்லுவாரு, அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க, வாப்பா இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிற, ஏன் அழுகுறீங்கன்றாங்க. சொல்றாரு, வதித்து அன்ன ஹாதிஹில் யத யத அம்மிக், இந்த கை உங்கள் பெரியப்பா அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க வேண்டுமே என்று நான் நினைத்தேன், அதனால் தான் அழுதேன் என்றார்கள். எவ்வளோ ஒரு அவர் உள்ள ஏதோ யோசிக்கிறாரு, உங்களோட பெரியப்பா அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏத்துக்கல, எவ்வளோ கெஞ்சினீங்க, எவ்வளோ தடுமாறினீங்க, ஏத்துக்கலையே, அந்த கையாக இந்த கை இருந்திருக்க வேண்டுமே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நேசம் எங்க இருக்குது பாத்தீங்களா? அவட உள்ள அடிம அது வெளியாகும். அந்த நிமிஷத்துல அவர் யோசிக்கிறாரு, அடே ரசூலுல்லாஹ்ங்கட பெரியப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கல, என்ன வாப்பா இஸ்லாத்துக்கு வராரு, அது வந்திருக்க ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறாரே. இது பாசம், இது உள்ளத்திலிருந்து வாரது. இப்படி வருமா சகோதரர்களே? இது இருக்கணும். எங்களுடைய நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கல்பு இறந்து விடாமல் இருந்தால் உங்களோட வெளி வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி வசனங்கள் இருக்கும், கல்பும் இருக்கும், மாற்றம் காண மாட்டான். அப்படி இல்லை என்றால் இரண்டு விதமான செயல்பாடுகள் வரும். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது போன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் எங்களுக்கு வராது, நடிக்கிறவனுக்கு வராது. வசனம் எல்லாம் நடிக்கிறவனுக்கு இந்த மாதிரி கட்டங்கள் அது வராது. அதைத்தான் சொல்ல வரேன். ஆக சகோதரர்களே, இந்த பாசம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதில் முன்னணி நின்றவன் உபை இப்னு கஅப். அதாவது இந்த உபை இப்னு சலூல் முன்னணி நின்றவன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவு பாதிக்கப்பட்டாரு. யுத்தத்துல 300 பேரை கூட்டிக்கிட்டு திருப்பிட்டு ஓடி வந்தவன், சஹாபாக்களை பத்தி எல்லாம் புறம் பேசினவன். அவன் மௌத்தாயின் உடனே அவட மகன் வந்து சொல்றாரு, அப்துல்லா பாப்பாக்கு தொழுவிக்கணும். அவன் முஸ்லிமா தானே மக்களோட இருந்தாரு, பாப்பாக்கு தொழுவிக்கணும். ரசூலுல்லாஹ் அவங்க தொழுவிக்க போறாங்க. மனசு எப்படி இருக்கும்? தண்ட மனைவிக்கு அவதூறு சொன்னவன் உபை இப்னு சலூல். அதனால 3 மாதம் குடும்ப பிரச்சனையே வந்துச்சு. அவனுக்கு தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போனாங்கடா. அந்த கல்வி எவ்வளவு மென்மையான கல்பா இருந்திருக்கணும், எவ்வளவு இரக்கமான ஒரு கல்பாக அது இருந்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு பதறாங்க, அத்துஸல்லி அலா முனாஃபிக், முனாஃபிக்கு தொழுவிக்க போறீங்களா அல்லாஹ்வின் தூதரே என்று பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டாலே ரசூலுல்லாஹ் இலைக்க அன்னி, தூரமாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எனக்கு தேர்வு தந்திருக்கிறான், 70 முறை மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் அதுக்கு கூடுதலாக என்ன செய்வேன், அவருக்காக நான் மன்னிப்பு தேட போறேன் என்று விட்டு தொழுவித்தார்கள். நான் ஏன் சொல்ல வர தெரியுமா? போராடினது யாருக்கு? அவருக்கு சார்பா இருந்தவருக்கா? அவருடைய குடும்ப வாழ்க்கையே கெட்டு போவதற்கு 3 மாதங்கள் அப்படியே, அதாவது அதாவது நிசப்தமாகி போவதற்கு காரணமாக இருந்தவர். ஆனாலும் நபியர்கள் தொழுவிப்பிற்கு முன்னாகிறார்கள் என்றால் அவர் சமூகத்தோடு வைத்த பாசமும் அன்பும் மிக உயர்ந்தது, மிக கூடுதலானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நபியர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இஹ்வானி, நபியர்களுடைய சமூகத்தை பற்றி இரக்கத்தை சொல்கிறேன், கல்பிலிருந்து வந்தது. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானான்னு 3 முறை சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிற, அரஸ்னா இஹ்வானுக்கு யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா, நாங்கள் உங்களோட சகோதரர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், சகோதரர்கள் இல்லை. எனது சகோதரர்கள் பின்னால் வருவார்கள், என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள், என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள், அவர்கள் தான் எனது சகோதரர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்தை செய்வானாக என்று சொன்னார்கள். சமூக பாசம், கல்பில் இருக்கின்ற பாசம் அப்படித்தான் வெளிப்படும். போலி அரசியல்வாதிகள் போன்ற பாசம் அல்ல, போலிக்கு காட்டப்படுகின்ற பாசம் அல்ல, உண்மையான பாசம். ஆக சகோதரர்களே, கல்பு நம்ம அப்படி சரியா இருந்துச்சு என்றால், உயிரோடு இருந்தது என்றால் சரியாக சிந்திக்கும். அதே நேரத்தில் ரெண்டும் சரியான வாழ்க்கை, புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் சரியான வாழ்க்கை இருக்கும். ஆனால் நிறைய சோதனைகள் வரும். உங்களுக்கு 2 நடிப்பில்லாத வாழ்க்கை இருந்தா உங்களுக்கு நிறைய சோதனை வரும். நடிப்பில்லாத வாழ்க்கை இருந்தால் சோதனை வரும். எல்லாரோட நீங்க ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, அதனால உங்களுக்கு சோதனை வரும். பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரி நடிக்கிறவனுக்கு சோதனை குறைவு. அவர் 2 பேர்ட்டையும் நல்லவன், ஆனா உங்களுக்கு கூட சோதனை வரும். காரணம் 2 ஒரே மாதிரி போக்குள்ள சோதனை வரும். ஆனா அந்த சோதனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உங்களுக்கு கூலியாக தருவான். ஆக உள்ளம் சாகாத உயிரோடு உள்ள உள்ளங்களாக அல்லாஹ் தஆலா எனது உங்களது உள்ளத்தை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.